திருச்சிற்றம்பலம். தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அழகே கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரள் போய மதையானை மத்தள வைரனை உத்தரை புதல்வனை மட்டவில் மலர் குடுபடிவேனே தமிழடவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாட்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிர பணிபடும் அப்புண மதனிடை ஆகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மதமருள் பெருமா எந்தாய்கருள் தந்தையும் நீ சிங்காகுலமானவே ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணிந்தவிரான் அடி போற்றி பாடி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி கூலிவழி திருவாரூரர் நிறுத்தான் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடன் ஐயா வர வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருவாசகத்தில் கீர்த்தி திருவாரூரில் 21வது வரி முதல் சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியாரும் கொட்டியுள்ளது. பேசினா சிவருமனை பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டும், இல்லைன்னா பேசாம இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எது பேசினாலும் வினையாயிடும், அடுத்தவரை பற்றி பேசினாலும் வினையாயிடும். பேசின்தான் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்று பேசி பேசி பூசின்தான் திருநீரே நிறைய பூசி போற்றிய பெருமானே என்று பிண்டானே தாள் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவாவல்ல கல்வனேனே எந்தாய் அந்தோ என் பெருமானே என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே என்று மாணிக்கவாச பெருமான் நீ அருமையாக சொல்லுங்க. சாமி எத்தனையோ பேர் இருக்க என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் எப்படிப்பட்ட வண்ணம் அப்படின்னா, நான் எதுக்குமே ஆகாது. ஆடுகின்றலை கூத்துடையான்களை கண்பில்லை, பாடுகின்றலை பதைப்பதும் செய்கின்றலை, சூடுகின்றதில்லை சூட்டுகின்றதும் இல்லை, எந்த பணியுமே செய்யாது. ஆனா நீ என்னை ஆட்கொண்ட வண்ணம் ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த நேரம் நான் உலகாயத்தை பத்தியே போய்கிட்டு இருக்கேன். அவாவல்ல கல்வன் அப்படின்னு அவானா விருப்பம், எதுல உலகத்து மேல விருப்பம். இப்போ சிவத்து மேல விருப்பம் இருந்தால் பிரச்சனை இல்லை, நமக்கு விருப்பம் எதுல இருக்கு, உலகத்து மேலதான். இப்போ அந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நந்தி வந்து பார்த்தீங்கன்னா நேர சாமியை பார்த்துருக்காரு, லேஸ் அப்படி திருமணமாக இருக்கு பார்த்துருக்கீங்களா, அது பின்னாடி அந்த பலிபீடத்தை பார்த்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு இப்படி முன்னாடி போனால் இறைவன் அடைஞ்சிடலாம். லேஸ் அப்படி திரும்பி பார்த்த மாதிரி இருக்கா, இன்னும் கொஞ்சம் அந்த உலகத்தை நல்லா அனுப்பிச்சிட்டு வந்துடும். அந்த நந்திக்கு பேர் ஆன்ம நந்தி பேர். கோயிலில் வச்சுருக்க அந்த நந்தி வந்து ஆன்ம நந்தி, நம்ம உயிர்களை மையமாக வச்ச நந்தி. அதுக்கு தான் பிரதோஷம்லாம் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அந்த நந்திக்கு போய் நந்தி பெருமான் பாட்டு பாடிடுறாங்க. அது வந்து ஆன்ம நந்தி பேர், அதிகார நந்தி கிடையாது. அதிகார நந்தி கோயிலுக்கு உள்ள கையில் பரம்பு வச்சுருக்காங்க, அவர் தான் அதிகார நந்தி. பிரதோஷம் பண்ற நந்தி வந்து ஆன்ம நந்தி, உயிர்களை மையமாக வைத்தார். எல்லா உயிர்களும் அவன் தான் சிவபெருமான் அதை நஞ்சை உண்டார். அந்த நஞ்சை உண்டனால தான் நம்ம என்ன சொல்றோம், பிரதோஷமாக கொண்டாடு. இந்த வேப்பமரத்துல புழு இருக்கு பாருங்க, வேப்பமரத்தில் உள்ள புழு அப்படி மெதுவாக ஊர்ந்து 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 கரும்பு தோட்டத்துக்கு வந்துச்சு. கரும்பு இனிக்குமா கசக்குமா? இனிக்கும். இது வேப்பம்புழு புளிக்கும், வேப்பம்பழம் வந்து புளிக்கும், சரி கசக்கும். சரி இங்கேருந்து வந்தாச்சுல, கரும்பு தோட்டத்தை இனிப்பை நல்லா அனுபவிக்க வேண்டியதானே, அந்த வாசனை நம்மளை தாக்க விடாது. நம்ம ஏற்கனவே வேப்ப மரத்தில் இருந்தோம்ல, போய் மறுபடியும் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு திரும்பி வருமா. அது மாதிரி நாம் சிவபெருமானை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில், நல்லா திருமுறைகள் பாட செய்ய எல்லாம் இது இருக்க நேரத்தில் மறுபடியும் போய் நம்ம உலகத்திலே போய் உழண்டு கொண்டே இருந்தோம் என்றால் மறுபடியும் பிறவிக்கு நம்ம வந்து கொண்டே இருக்கோம். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, எந்த நேரம் அடியார்களுடைய தொடர்புலேயே இருந்தோம்னா நமக்கு என்ன உண்டாகாது, பிறப்புக்கு வித்தாகாது.
முக்கியமாக சிவபுண்ணியம் நிறைய பண்ணுவீங்க. அதனால தான் பாட்டுக்கு பாட்டு அடியவரோடு கூட்டி அதிசய மாட்டாமே, அடியவரோடு கூட்டி அதிசய மாட்டாமேன்னு பாடுறேன். அதுலேயும் ஒரு பாட்டில் சொன்னாரு, அருளாது ஒளிந்தால் பெருமானே நீ அருள் செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்யணும்னா, அருளாது ஒளிந்தால் அடியேனே அஞ்சேல் என்பார் யார் இங்கு பொருளாய் என்னை புகுந்து ஆண்ட பொன்னே பொன் அம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை விரிந்து வருந்துவேனை வா என்று உன் திருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியாரோ. சாமி உன் அடியார் கூட்டத்தை காட்டலைன்னா நாங்கள் சாவதே மேல் அப்படிங்க மாணிக்காசபுரம் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா. ஏன்னா அடியார் கூட்டத்தில் இருந்தால் தான் நமக்கு வினைப்பயன் ஏறாது. இப்போ நீங்கள் அடியார் கூட்டத்தில் இருக்கீங்களா, சிவ சம்பந்தமாக இருக்கும் போதெல்லாம் நமக்கு வினைப்பயன் ஏறாது. இது தவிர்த்து நம்ம சிவ சம்பந்தம் இல்லாமல் இருந்தோம் என்றால் அது எப்படி வருமா, 6 கோடி மாயா சக்திகள் தம் மாயைகள் தொடங்கினங்கிற மாதிரி நமக்கு ஒரு செகண்ட்ல எத்தனையோ வினைகளெல்லாம் ஏற ஆரம்பிச்சோம். நம்ம சும்மா உட்காருவோமா, எதையாவது நினைப்போம், ஒன்று நல்லது நினைப்போம், என்ன கெட்டது நினைப்போம். ரெண்டுக்குமே வினை ஏறும். நல்லது செஞ்சால் அதுக்கு ஒரு பிறவி வரும், தீயது செஞ்சால் அதுக்கு ஒரு பிறவி வரும். இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த ஒரு செயலை நாம் செய்யும் போது இது சிவன் செயல் என்று நாம் செய்தால் அதில் நமக்கு வினைப்பயன். அதில் எந்திரிச்சுமே சாமிகிட்ட அட்மிஷன் போட்ட வேண்டியது பெருமானே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னுடைய திருவருளாக இருக்க வேண்டும்னு விண்ணப்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சாலும் அந்த வினைப்பயனை சாமி ஏற்றுக்கணும். நம்ம அறியாமல் செய்த தவறை கூட சுவாமி என்ன பண்ணுவார், அவரே தன் செயலாக ஏற்றுக்கொண்டு உயிர்களுக்கு அருள் செய்வார். முக்கியமாக அடியார்கள் என்ன செய்யக்கூடாது, தவறுதல் செய்யாமல் நாம் பார்த்து கொள்ளணும். அப்படி பேசிந்தான் பேசுனா யாரை பற்றி பேசணும், சிவபெருமானை பற்றியே பேசணும். எந்தாய் அது ஈசனே எந்தாய், எங்க சிவபெருமான் இருக்காரே அவனுடைய போல பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஈசனே எந்தாய் எந்தாய் பெருமானே. ஈசனா எல்லா உயிருக்கும் சொந்தக்காரன். சிவபெருமான் எல்லா உயிருக்கும் சொந்த. அவன் ஒரு ஆளுக்கு மட்டும் உடையப்பட்டவன் கிடையாது, அவர் எல்லா உயிருக்குமே உடையப்பட்டவர். அதனால எல்லா உயிருக்கும் சொந்தக்காரன், எல்லா உயிருக்கும் நன்மை புரிபவன், துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருபவன், இப்படி பல பொருள்கள்ல இருக்கு. ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே எங்க அப்பா. சிவபெருமானை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பாம்பாங்க, சிலவர் எங்க ஐயா அப்படிம்பாங்க. இப்படி அவரவர் எண்ணத்துக்கு தகுந்தவாறு சிவபெருமானை பாசத்தோடு அழைப்பார். அதுலேயும் அப்போதான் என்னன்னாரு, என் சாமியை வந்து அப்பன் நீ அம்மிய நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒருகுலமும் சுற்றமும் ஒருவரும் நீ துய்ப்பனவும் உயிப்பனவும் தோற்றுவாய் துறையாய் நெஞ்ச துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணினி இம்முத்தும் நீ இறைவண்ணி ஏறோர்ந்த செல்வண்ணி ஏன்னாரு. ஏதாவது உறவை வைத்து கொண்டு அழைத்தால் சிவபெருமான் நமக்கு தோன்றா துணையா இருப்பான். எங்க அப்பா ஐயா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் 3ஆம் உலகம் படைத்து வந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் எமை அவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன். இந்த பாட்டு பாடியிருக்கீங்களா? எப்படி பாடுவீங்க? இன்றாலுமாய் எப்படி பாடுவீங்க? அப்படி பாடுவீங்க. சரி, அது மாதிரி இந்த பாட்டில் நிறைய விஷயங்கள் நிறைய வரும். கருவாய் கடந்து உன் கடலை நிறைந்தொடியும் கருத்துடைய உருவாய் தந்து தெரிந்து உன் நாவம் பயந்தேன் உணர்த்தருளா திருவாய் பொழிய சிவாய நம்ம நீரணிந்தேன் கருவாய் நீ பாதிரி பொழியர் அரணை சொல்றா. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கும். அது இதில் என்ன சொல்றாருன்னா, சுவாமியை வந்து யாரு உறவு வைத்து கொண்டு அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் தோன்றா துணையாக இருந்தான் தன் அடியோ உங்களுக்கு என்ன அடியார் தான் அப்படி அழைப்பாங்க. இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் எங்க அப்பா எந்தையுமாய் உடன் தோன்றினராய் சகோதரரா இப்படி ஏதாவது ஒரு உறவை வைத்துக் கொண்டு அழைக்கின்ற இந்த அடியார்களுக்கு எப்படி போறான் சிவபெருமான் தோன்றா துணையாக எந்த அருள் செய்வார். நீங்க அனுபவத்துல நீங்க உணரலாம். நீங்க கோயிலுக்கு போகும்போதோ இல்லை மற்ற இடங்கள்ல உங்களுக்கு சுவாமி உங்களுக்கு அருள் செய்கின்ற விதத்தை பார்க்கும்போது, ஆகா சாமி இந்த நேரத்தில் இல்லைன்னா சாமி நமக்கு மறைமுகமாக இருந்து எத்தனையோ அருள் நமக்கு புரிவார். காலையில் எதிர்ச்சதுலேருந்து இரவு உறங்குகிற வரைக்கும் எத்தனை ஆபத்துகள் இருக்குங்கிறீங்க. சில வந்து இந்த தூக்குச்சலே வந்து செவத்தில் முட்டிடுவாங்க, நான் இன்னும் சரியாக முடிக்கல போ அப்படிங்கிறாங்கல்ல. செவத்தில் முட்டிட்டு அதுக்கப்புறம் 2 கை தைச்சிட்டு ஓ சிவரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அப்புறம் வெளியில் காலை வைக்கும்போது கல் குத்தும், அதில் ஆபத்துகள் வரும்.
சைக்கிளில் போனாலும் ஆபத்து இருக்கு, காரில் போனாலும் ஆபத்து இருக்கு, பைக்கில் போனாலும் ஆபத்து இருக்கு. இப்படி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு உறங்குறது வரைக்கும் எத்தனை ஆபத்துக்களை சாமி. அப்போ அதெல்லாம் நம்ம உணர்ந்து உணர்ந்து இறைவனை நாம வழிபாடு. ஈசனே எந்தாய் என்று ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்று பேசி பேசி பூசிந்தான் திருநீரே நிறைய பூசி நிறைய பூசணும் திருநீர். இதை பற்றி இந்த லேசா திருநீராங்க இப்படி எடுக்கிறது, அது எடுக்கும்போது இப்படி எடுத்து இப்படி பூச்சி போகணும், இதை ஊத வச்சுருவாங்க. அதுதான் பெரிய இதாக இருக்கும். ஊதுறது தான் ரொம்ப தாங்க முடியாமல் இருக்கும். அப்படி உள்ள அதெல்லாம் நம்ம கூப்பிட்டு இப்படிலாம் பூசக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். தெரியாமல் அவங்க பூசுறாங்கன்னா இப்படி பூசக்கூடாது, இப்படிதான் முத்திரையில் எடுக்கணும், முருக முத்திரையில் தான் எடுக்கணும். 2 கொம்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த முத்திரையில் எடுத்து 3வது விரல் இப்படி வச்சு நல்லா அகல தடவி அகல விரித்து அண்ணாந்து பார்த்து சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு 3 தடவை பூசணும். பூசும்போது கருவாய் கிடந்து உன் கடலை நிறைந்தறியும் கருத்துறையன் உருவாய் தெரிந்து உந்த நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நம என நீரணிந்தேன். திருநீர் பூசும்போது சிவாய நம. அது சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பூசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பூசாம எடுத்து ஒரு தடவை அப்படி பூசிட்டு கை எடுத்துடணும், அதுக்கப்புறம் ஒரு தடவை பூசிட்டு கை எடுத்துடணும், 3 தடவை அப்படி பூசி கை எடுக்கணும். அதுலேயே தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, 3 தடவை பூசி பூசி கை எடுக்கணும். அப்படி திருநீரை நிறைய பூசணும். இந்த முத்தநாதன் பார்த்தீங்கன்னா எப்படி பூசன்னே தெரியாமல் நம்ம மெய்ப்பொருள் நாயனார் வரலாறுல போரில் நிறைய தடவை ஜெயிக்க பார்த்துருக்கான், அவனால் முடியல. அவன் இவரை எப்படி தான் வெல்றது அப்படின்னு பூரா சுற்று வட்டாரத்தில் பூரா தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சிவனடியார்னா அவர் விட்டுருவாரு அப்படிங்கிற அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு மெய்யெல்லாம் நீர் பூசி எந்த இடத்துல பூசன்னே தெரியாம நேராக போனா கடைக்கு ஒரு 10 பொட்டலம் திருநீர் கொடுங்க அப்படின்னா திருநீர் 10 பொட்டலத்தை வாங்கி அவாட்டு உடம்பு முழுக்க திருநீர் பூசிட்டான். இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் மாதாளத்தில் நைட்டு ஒரு 11 மணிக்கு நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் உடம்பெல்லாம் திருநீட்டு குளியல் மாதிரி திருநீர் பூசிக்கிட்டே இருக்காரு. நெத்தியிலிருந்து உடம்பு முழுக்க கீழே வரைக்கும் பூசுறாரு. அப்படி பூசக்கூடாது, முட்டிங்கால கீழே திருநீர் போகக்கூடாது. திருநீட்டு குளியல் பேரு, அதனால முட்டி கீழே போகக்கூடாது. 2வது 16 இடங்கள்ல திருநீர் பூசணும், மற்ற இடங்கள்ல பூசக்கூடாது. சில நேதிகள்லாம் இருக்கு. திருநீர் பூசும்போது சாமி படத்துக்கு நேரம் திருநீர் பூசக்கூடாது, ஒரு நெருப்பை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது, ஒரு ஆறு ஓடுதுன்னா ஆறை பார்த்துக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது, கையை தொங்க விட்டுக்கிட்டு திருநீர் பூசக்கூடாது. சரி பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துட்டு அப்புறம் அப்படிங்கிறாங்க ஒரு கையை தொங்க போட்டு, அப்படி ஒரு கையை தொங்க போட்டு என்ன செய்யக்கூடாது, திருநீர் பூசக்கூடாது. சில விதிமுறைகள்லாம் இருக்கு, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி திருநீர் எப்பெல்லாம் பூசணும்னா தூங்கி எழுந்ததும் திருநீர் பூசணும், தூங்கி எழுந்ததும், உறங்குவதற்கு முன், உறங்குவதற்கு பின், பல் துலக்குவதற்கு முன், பல் துலக்குவதற்கு பின், சாப்பிடுவதற்கு முன், சாப்பிடுவதற்கு பின், மலஞ்சலம் கழிப்பதற்கு முன், மலஞ்சலம் கழிப்பதற்கு பின், இப்படி நம்ம பூசணும். அப்போ எந்த அளவுக்கு திருநீர் இருக்கணுமாங்க, கண்டிப்பாக இருக்கணும். அடியார்கிட்ட எப்பவுமே திருநீர் கையில் சேர்ந்துட்டே இருக்கும். அதில் ஞானசம்பந்த பெருமான் பார்த்தீங்கன்னா கையில் எப்பவுமே திருநீர் வச்சுப்பாரான். இவர் நம்ம குலச்செறிஞர் அவரை போய் அழைக்க போனார், எங்கேயா திருமறைக்காட்டுக்கு போனார். போகும்போது திருவடியில் விழுந்து எந்திக்கவே இல்லையா. திருஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில் விழுந்து சென்ற காலத்தின் பழுதில்லா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றெழுந்தருளப்பட்ட பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையும் நன்றியில் அழுந்திய நாடும் நற்றமில் வேந்தனும் உயிர்ந்து வெண்டிகொள் திரு நீற்றொழியில் மேன்மையும் படைத்திறம் என்பார் என்று சொல்வதற்கு நாங்க அப்படி கீழே விழுந்தாரு, எந்திக்கவே இல்லை. சாமி எங்க நாடு அப்படியே சின்ன பின்னமா இருக்கு, எங்க ஒருத்தர் நெற்றில கூட திருநீரே இல்லை, அந்த திருநீற்றொழியை மேன்மை பெற செய்ய வேண்டும் என்று திருஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில போய் விழுந்தவர் எந்திக்கிறார். உடனே ஞானசம்பந்த பெருமான் அப்படி தொட்டு இப்படி தூக்குனாராம். குழந்தை எப்படி இருக்கும் பாருங்க, குழந்தை அப்படி தூக்கி கையில இடுப்புல வச்சிருந்த அந்த திருநீரை எடுத்து அப்படி பூசி விட்டாங்க, சிவாய நம அப்படின்னு பூசி விட்டாங்க. அவ எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நம்ம நினைச்சு பார்த்தாலே பெரிய புராணம்னா ரொம்ப அற்புதமா அப்படி சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், பூசும்போது திருநீரை நிறைய பூசணும். அப்படி 10 பொட்டலத்தை வாங்கினா உடம்புல எங்கே பூசுன்னே தெரியாமல் பூசிக்கிட்டு ஒவ்வொரு காவலர்களையும் கடந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டான். எல்லாரும் திருநீர் பூசவும் விட்டுட்டாங்க. கடைசி மெய்ப்பொருள் நாயனாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அணுக்கமாக இருக்கக்கூடிய தத்தன் ஒரு காவலன், அவன்கிட்ட மட்டும் ஏமாற்ற முடியல.
அவன் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டான். இது இது நம்ம ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு உள்ள விட மாட்டேன்னா. உடனே அந்த சத்தத்தை கேட்டதும் உள்ள மெய்ப்பொருள் என்னாரு யார் அப்படின்னு கேட்கவும், உடனே இந்த மாதிரி திருநீர் பூசிட்டாரு அப்படின்னதும், திருநீர் பூசிட்டா கண்டிப்பா அவர் உள்ள அனுப்பிடு அப்படின்ட்டு. உள்ள வந்ததுமே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. மெய்ப்பொருள் வந்தவர் இன்னைக்கு நம்மளோட வாழ்வு இவர் கையில தான் போக போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ரெண்டாவது, உடம்பு முழுக்க திருநீர் பூசிட்டார். அந்த திருநீருக்கு அவர் மதிப்பு கொடுக்கார். பகைவனா இருந்தாலும் அவனுக்கு மதிப்பு கொடுக்கார். அதுல கண்டுபிடிச்சிட்டாரு ஒண்ணு. ரெண்டாவது, உங்க சிவபெருமான் சொன்ன ஆகமத்துல இருந்து ஒரு விஷயம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. உங்க சிவபெருமான்னாரு. என்ன நம்ம சிவபெருமான் சொல்லியிருக்கிறோம், உங்க சிவபெருமான் அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. சென்று விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போனல, தான் நினைந்த அப்பரிசை செய்தார். அவர் என்ன நினைச்சு வந்தாரோ அந்த காரியத்தை செய்து முடித்தார் அப்படின்னு பெரிய புராணத்துல சைக்கிளா சாமி சொல்றாரு. இப்ப நம்ம பத்திரிகை எழுத சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எப்படி எழுதுவாங்க தெரியுமா? கத்தியை எடுத்தார், முதுகில் குத்தினார், ரத்தம் சொல்லு 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 என்று வந்தது அப்படின்னு ஒரு பக்கத்துக்கு எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் எழுதுறாங்க இப்ப பக்கத்தை நிரப்புறதுக்கு. அப்படிலாம் நம்ம பெரிய புராணத்தில் அப்படி சொல்லவே மாட்டாங்க. தான் நினைந்த அப்பரிசு என்ன காரியத்தோடு வந்தாரோ அந்த காரியத்தை செய்து முடித்தார். அப்படி நம்ம சாமி வழிபாடு செய்யும்போது திருநீரை எந்த நேரமும் பூசிக்கொண்டே இருக்க வேண்டும். திருநீரே நிறைய பூசி பின்றார் போற்றி என் பெருமானே என்று அது சாமியை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாயினால எத்தனை பேரை வைத்தோமோ அந்த வினையெல்லாம் நீங்களுக்கு என்ன செய்யணும்? இறைவனை வாயால வாழ்த்தணும். கண்ணால எத்தனை தீவினைகளை நம்ம பார்த்தோமோ, செல்போன் எடுத்து எத்தனை தீவினைகளை பார்த்தனமோ அந்த வினையெல்லாம் நீங்களுக்கு சுவாமியை கண்ணால கண்டு தரிசனம் செய்யணும். எத்தனை பேரை கெட்டதை பார்த்தோமோ, கெட்டதை பார்த்ததோடைய வினைகளை நீக்குவதற்கு இறைவனை கண்ணால பார்த்து தரிசனம் பண்ணணும். காதல எத்தனை தீவினை கேட்டோமோ இறைவனுடைய புகழை கேட்டுக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் இந்த கையால் அடித்தோமோ அந்த வினைகளை நீங்களுக்கு இறைவனை கூப்பி தொழுது கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேரை காலால் உதைச்சோமோ அந்த தீவினைகள் நீங்கிறதுக்கு இறைவன் தொழுக்கோயில வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உடம்புல எந்தெந்த பகுதியெல்லாம் என்னென்னலாம் செஞ்சுருப்போம். நம்ம நிறைய பிறவியில் செஞ்சுருப்போம், அது வேற. ஒரு பிறவி ரெண்டு பிறவி கிடையாது, ஒவ்வொரு பிறவியும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ உடம்பு முழுவதும் இறைவனுக்கு பயன்படுத்தினாதான் நம்ம வினையிலிருந்து தப்ப முடியுமே தவிர இல்லைன்னா நம்ம தப்புவதற்கான வாய்ப்பே இல்லை. போற்றி எம்பெருமானே என்று பின்றா நேயத்தால் பிறப்பு இறப்பை கடந்தால் தம்மை ஆண்டானே. பிறப்பு இறப்பு இல்லாத சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் இருக்கக்கூடிய அங்கடையாளங்கள் வேற எந்த தெய்வத்தும் கிடையாது. ஒரு பிறப்பு இறப்பற்ற கடவுள் தானே ஒருத்தருடைய பிறப்பு இறக்க முடியும். அவரே பிறந்து இறந்துக்கிட்டு இருந்தா பிறப்பு இறக்க முடியுமா? முடியாது சார். பிறப்பு இறப்பை கடந்தாதமை ஆண்டானே. பிறப்பு இறப்பெல்லாம் கடந்தவர் சிவபெருமான். அவா வெல்ல கல்வனை. நான் எப்படிப்பட்டவனா பெருமானே, நான் அந்த உலகத்து மேல உத்து பிடிச்சு போய் அது மேல ஆசைப்பட்டு, அதுலயும் கந்தர் அனுபூதியில சொல்வாரு, ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படிவாரு. ஆசைங்கிற சங்கிலியை அத்தாச்சினா தான் நாம பேசா அனுபூதியை பெற முடியும், சிவத்தை நினைக்க முடியும். பேச அனுபூதினா மௌன நிலை. அந்த நிலையெல்லாம் போறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அடின்னு இருந்து பார்த்தேன், வீட்டில் மௌனம் வரதை இருக்கும்னு பார்ப்பேன். செல்ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கும் காலு. சரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சோம்னா வீட்டில் வந்து பேசுவாங்க, தம்பி சாப்பிடுவாங்க அப்படிம்பாங்க. அப்படிமே சின்னடா இவன் பையன் நல்லா தான் இருந்தா திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிமே கடவுள் அப்படிமே. சரி அப்படின்னு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவாங்க. நீ சாப்பிட்டேன்னா எங்களுக்கு வேலை முடிஞ்சிருவோம், தட்டெல்லாம் கழுவி வச்சிருவோம், எப்போ சாப்பிட வர அப்படிம்பாங்க. இப்படிமே 10 நிமிஷம் கழிச்சு அப்படி. அதெல்லாம் கிடையாது, இப்போ உடனே சாப்பிட்றேன். ஏன்னா நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும், ஊமையா இருக்கணும். 2 அடி போடுவாங்க எங்கள் அம்மா என்னைய. இப்பயும் எங்கள் அம்மாட்ட அடி வாங்குவேன் நான். வயசு 47ஆவது, இன்னும் அடி வாங்கும். சரி சந்தோஷம் தான், அம்மாட்ட அடி வாங்குறது என்ன. அதனால மௌன நிலையில நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் இருக்க முடியாது. தனியாக திருக்கோயிலில் போய் வாட்டு போய் இருக்கலாம். நல்ல சாத்திர வரைக்கும் போய் மௌன நிலையை உட்காந்து சிவபெருமானை பற்றி சிந்திப்பதும், எங்கெல்லாம் அமைதியான இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய் சாமியை சிந்திக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதெல்லாம் இப்போ இருந்தே பழகிக்கணும். இந்த மௌன நிலையெல்லாம் நம்ம வர்றதுக்கு அப்படிதானே 12 ஆண்டுகள் ஊனை வெறுத்து உடலை வெறுத்து இருந்தாரு யாரு? நமது அன்னையினார். அதுக்கப்புறம் அந்த பேச அனுபூதி பிறந்ததுக்கப்புறம் அவர் அனுபூதி பாடினாரு. கடைசி அனுபூதி பாட வச்சார் முருகப்பெருமான். அப்படி கிளியா மாதிரி பாடின பாட்டு தான் கந்தர் அனுபூதி.
ஆடும் பரிவேல் அணி செய்வதென ஆடும்படியே பணியாய் அருள்வாய் தேடும் கையமா முகனை செறிவில் சாடும் தனி யானை சகோதரனே உல்லாத நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் இயலையும் எல்லாம் வர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதின்னு யார் சொல்றான்? அரைநாதன் சொல்றார். நிறைய சொல்றாரு. போற்றியம் பெருமானே என்று பின்றா நேயத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தமை ஆண்டானை அவாவெல்லக்கள் அந்த ஆசையை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் நமக்கு பேச அனுமதி கிடைச்சிடும். ஆசை உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம இறைவனை அனுபவிக்கவே முடியாது. இறைவனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஆசை உங்களுக்கு விட்டுரும். இறைவன் மேல் அன்பு வந்துருச்சுன்னா ஆசை உங்களுக்கு விட்டுவிடும். உலகத்தின் மேல் கொண்ட பற்று. ஆசைக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த ஆசைக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அன்பு என்ன செய்யும்? ஆசை என்ன செய்யும்? ஆசை பிரதிபலனை எதிர்பார்க்கும். தெரிஞ்சுக்கோங்க. ஆசை வந்து என்ன செய்யும்? இப்ப நீங்க கோயில்ல போய் நாம எதையாவது எதிர்பார்த்து நீங்க போய் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சாமி நீ இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னா நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு முடிய இதெல்லாம் ஆசை. உங்க காரியம் ஆகுறதுக்காக சாமி என்ன பண்றீங்க? ஐஸ் வைக்கிறீங்க. சிவபெருமானே ஐஸ் வைக்கிறீங்க. இதெல்லாம் ஆசை. உலகத்துக்கு மேல கொண்டு நீ எதையாவது கேட்டீங்க அப்படின்னா அது பேர் ஆசை. நீங்க கேட்க வேண்டியது யாரை கேட்கணும்? சிவபெருமானையே கேட்கணும். பெருமானே நீ தான் வேண்டத்தக்க பொருள் கேட்டா அதுதான் உங்களுக்கு அன்பு. பிரதிபலனை எதிர்பாராமல் இருப்பது பேரு அன்புன்னு பேர். பிரதிபலனை எதிர்பார்த்தாச்சுன்னா அதுக்கு பேரு ஆசை. ஆசை படப்பட ஆய்வரும் ஆசை விட விட ஆனந்தம். எப்படி சொல்ற பாத்தீங்களா? அப்ப ஆசைப்பட்டா கண்டிப்பா துன்பம். இந்த பொருள் இந்த உலகத்துல எந்த பொருள் ஆசைப்பட்டாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு துன்பம் இருக்கும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்களேன். அந்த பொருள் உங்களுக்கு எப்படி துன்பம் வரும்னு சொல்றேன். டிவி கண்ணு போயிடும், செல்லு கண்ணு போயிடும், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறீங்களா தொண்டை போயிடும், வேற நகை அவனை திருடிட்டு போயிடுவாங்க. எந்த நேரத்துல உயிர் பயம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த நேரத்துல அதுட்டு போவான்னு சொல்ல முடியாது. அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் எதிர்பார்க்க பண்ணாது வந்து சொத்தை யாருனாலும் அபகரிக்கலாம், எந்த நேரத்தினாலும் அபகரிக்கலாம். கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டிய துன்பம் மூணுல. அதான் இந்த மூணுமே ஆசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மூணு ஆசையுமே துன்பத்தை கொடுக்கும். இவ்வளவுதான் கொடுக்க. இப்ப 63 நாய்மார்களை பார்த்தீங்கன்னா இதை கடந்தவங்களை தான் அதையும் முக்கியமா பொன்னாசையை கூட போயிடும். சிலவருக்கு என்னத்தை இடம் போய் எடுத்துக்க போப்பா அப்படின்னு கூட வந்துடும். இந்த மண்ணாசை போயிடும். அது மாதிரி பொன்னாசை வந்து ஆபரணம் ரொம்ப அந்த உயிர் பயம் வரும்போது அதுவும் கொஞ்ச காலத்துல வெறுத்தோம். ஆனா பெண்ணாசை மட்டும் போகவே போகாதான். அதுல சிறந்து விளங்கியவர்களை தான் சுவாமி 63 நாயன்மார்களை முதல் நாயனாரா வச்சிருக்காரு. யாருன்னு வைக்கீங்களா? தில்லைவாழ் அந்தனர். யாரு? தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியன். அது 3000 அந்தனர்கள். அவங்க வந்து தொகை அடியார்கள் பேரு. 3000 அந்தனர்கள். தனி அடியார்கள்ல முதல் அடியாராக திருநீலகண்ட நாயனாரா வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அறைக்குள்ள கணவன் மனைவியும் தொடாம 50 ஆண்டுகள் 25ல இருந்து 75 வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்படி யாராலும் இருக்க முடியாது. ஆனா அதை வென்று காமிச்சதுனால, காமத்தை வென்று காமிச்சதுனால சுவாமி அவர் முதலடியாராகவும், 2வது மனைவியே தூக்கி கொடுத்த மனைவி யாராவது கொடுக்க முடியுமா? அப்படி மனைவியை தூக்கி கொடுத்த இயற்பகை நாயனாரா 2வது நாயனாரா வச்சிருக்காரு. இல்லே என்னாத இயற்பகைக்கும் அடியே. ஆசை வந்து எப்படி வரும்னு சொல்ல முடியும். இந்த மூணுலையும் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிறவிக்கு வித்தாக ஆகிவிடும். அப்ப நம்ம ஆசை வைக்கக்கூடாது. இறைவன் மேல அன்பு வைக்கணும். அன்பு வச்சா அங்க அருளாக மாறி நமக்கு வரும். சாமி மேல என்ன வைக்கணும்? அன்பு வந்து பிரதிபலனை எதிர்பார்க்காது. மாணிக்கவாசகர் அதுக்குதான் முழுக்க ஒவ்வொரு பாட்டிலையும் மெய்யன்புனே பாடினார். பெருமானே பெறவே வேண்டும் மெய்யன்பு, பேரா ஒளியா பிரிவில்லா மறவா நிலையா அளவு இல்லா மாலா இன்ப மாகடலே அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொன்னார். அதனால நம்ம ஆசா நிகழும் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே என்ற கந்தர் அனுபூதி சொல்வதற்கு நாங்க ஆசையை நீக்கிட்டு இறைவன் மேல அன்புவதற்கான உபாயத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படிதான் இந்த பாட்டை சொல்றாரு. அவாவெல்ல கல்வனனை
பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தமை ஆண்டானே அவாவில்ல கல்வனேனை எந்தாய் அந்தோ என்னை ஆட்கொண்ட வண்ணம் தானே அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்ற. எப்படி பாட்டு, உண்மையான பாட்டு. அப்படி சொல்லி இப்ப நம்ம இதுக்குள்ள போயிடப்போம். கீர்த்தி திரு அகம் சென்ற புறம் உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும் அப்படி வரைக்கும் பார்த்தோம். இந்த 5 முகத்தை கொண்டு என்னென்னலாம் நமக்கு அருளினார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அந்த ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அந்த ஒவ்வொரு முகத்திலையும் என்னென்ன ஆகமங்களை எல்லாம் எந்தெந்த முனிவர்களுக்கெல்லாம் அருளினார் என்று நாம சென்ற முறை பார்த்தோம். இப்ப அடுத்தது சொல்றாரு, நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அந்தவில் ஆரியனாய் அமர்ந்தருளியும். நந்தம்பாடிங்கிறது முன்னாடி இருந்திருக்கு, இப்ப எந்த பகுதின்னு தெரியலன்னு அருளாளர்களே போட்டிருக்காங்க. விளக்கம் எழுதின அறிஞர்கள் நந்தம்பாடி எந்த இடத்துல இருக்கு சரியாக தெரியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. நந்தம்பாடியில சுவாமி என்ன செய்யறாரு, நான் மறையோனாய் 4 மறைகளாகிய வேதங்களை அருளி செய்திருக்கின்றார். 4 மறைகள் என்பது 4 வேதங்கள். இலக்கிய அசுர் சாமம் அதர்வன வேதங்களை சாமி எந்த முகத்தை கொண்டு 4 முகங்களை கொண்டு அருளினார். தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற 4 முகங்களை கொண்டு சிவபெருமான் அருளினார். உச்சி முகத்தை கொண்டு ஆகமத்தை அருளினார். உச்சி முகம் எப்பயுமே ஸ்பெஷல், அதனாலதான் ஸ்பெஷலா ஆகமத்தை எந்த முகத்துல அருளினார், உச்சி முகத்தை கொண்டு அருளினார். சரி, கீழ் முகத்தை கொண்டு என்ன அருளினார் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க. இப்ப உச்சி முகம், கீழ் முகம் என்ன முகம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது முருகப்பெருமானுடைய முகம், சாமியுடைய 6வது முகம். அந்த 6வது முகத்தை கொண்டு சாமி என்ன கொடுத்தாரு நமக்கு, திருப்புகள் கொடுத்தாரு. திருப்புகள் அன்னைநாதர் வச்சு கொடுத்துருக்காரு. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, எத்தனையோ வேல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் வகுப்பு, எல்லாமே அந்த முகத்தை கொண்டு தான் நமக்கு அருள். எதுவுமே அருளாளர் வச்சுதான் சுவாமி செய்வார். அப்படி நான் மறையோனாய் அந்தவில் ஆரியனாய் அமர்ந்தருளியும். ஆரியனா சாமி வடமொழிக்காரன்னு சொல்லுது. ஆரியன் என்ன அர்த்தம், வடமொழி தானே அர்த்தம். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்ன்னு கூட அப்போஸ்தலர் ஒரு இடத்துல சொல்றாரு. இப்ப சிவபெருமான் தமிழரா இல்ல ஆரியரா, வடமொழிக்காரரா தென் தமிழ்காரரா? இப்ப நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போட்டுன்னு அந்த இடத்துல மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு, வேதமொழியர் வெண்ணீற்ற செவ்வேணியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகன் மாளுக்கும் நாதர் இன்னாதனார் அன்னே என்னும். இது என்ன அர்த்தம்? வேத மொழியர், வேதம் எதுல இருக்கு, வடமொழியில இருக்கு. அதை பேசுறாரு வேத மொழியர், வேதத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு வருது. அது அந்த இடத்துல சொல்றாரு அந்தமில், அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவுல சிவபெருமான் என்ன பேசியிருக்காரா, ஆரியனாய் அமர்ந்தருளியும் அப்படிங்கிற. உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்ததுனால நம்ம என்ன சொல்லுவோம், என்ன இருந்தாலும் அவர் தமிழ் தாங்க அப்படின்னு நம்ம உரிமை சொன்னாலும், இறைவன் அருளிய 2 மொழி என்னன்னா, ஒன்று வடமொழியும் மற்றொன்று தென் தமிழும். இந்த 2 மொழியும் இறைவன் அருளிய மொழி என்பதை மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய தென் தமிழை குருமணிக்கு உபதேசம் செய்தார் காஞ்சி புராணம் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? வடமொழியை யாருக்கு அருளினாரா, வடமொழியை பாணினி என்கின்ற புலவருக்கு வகுத்தருளி அதற்கு இணையா தொடர்புடைய தென் தமிழ். அப்ப இந்த தமிழ் மொழி எல்லா மொழிகளையும் வென்று சமஸ்கிருதத்துக்கு பக்கத்துல போய் நிற்கக்கூடிய தகுதி எந்த இதுக்கு உண்டு, தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. வேற இது அண்ணன்னா இது தம்பி, வடமொழி அண்ணன்னா தமிழ் மொழி தம்பி. இது 2மே இறைவன் அருளிய மொழி என்பதை நாம அதான் அப்பர் சாமி சொன்னாரு, வானவன்கான் வானவர்க்கு மேல் ஆனவன்கான் வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4ம் ஆனவன்கான். எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்க டவுட்டே அடைய வேண்டாம். 2மே அருளியது சிவபெருமான் தான் அப்படிங்கிறது அவங்க. இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க வடமொழியை ஒரு ஒரு பெருப்பாவே பார்க்குறாங்க. அதெல்லாம் நமக்கு சொல்லவே படலை, அது ஒரு வேற்று மொழி மாதிரி பார்த்து அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய விஷயங்களை சாமி வடமொழியிலேருந்து தமிழுக்கு அருளியிருக்கார். இப்போ கந்தபுரம்னா வடமொழியில் உள்ளது தான்
சாமி தமிழ்ல நமக்கு கச்சியப்ப சிவாச்சாரியை வச்சு 10,000 பாடல்களை 10,346 பாடல்களை கொடுத்துருக்காரு. வடமொழியில் உள்ளது எல்லா புராணமும், அதுவே திருவிழா போனோம் வடமொழியில் இருந்ததை பரஞ்சோதி முனிவர் கொடுத்துருக்காரு. எல்லாம் வடமொழியில தான் இருக்கு. சார் முடிவு கொண்டு வந்துடுறேன் என்ன சார், சொல்லுங்க முடிஞ்ச கொண்டு வந்துடுறேன்னா சரி சரி சார். ஏன்னா எல்லாமே வடமொழியில் உள்ளது தமிழுக்கு வந்திருக்கு. ஆனால் தமிழ்ல இருந்து போனது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, மற்றது வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு வடமொழிக்கு போனது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பெரிய புராணம், பெரிய புராணம் ஒன்று தமிழ்ல இருந்து போச்சு, மற்ற எல்லாமே வடமொழியில இருந்து. அதே மாதிரி சிவஞான போதம் சூத்திரம் முத கொண்டு வடமொழி உள்ளதுதான் இவர் என்ன பண்றாரு, தமிழ்ல வெகுண்டார் நமக்கு அதை தந்திருக்கின்றார். திருவாசகம் இது பாடல் இருந்துச்சுன்னா, அதாவது இது வந்து பாடல்கள் சொல்ல, புராணங்களை சொல்றேன். திருவிளையாடல் புராணம் போன்ற இது சண்ட புராணம் இல்லை வடமொழியில இருந்து கொண்டு வந்தது. அது மாதிரி சிவஞான போதம் இதெல்லாம் வடமொழியில இருந்து தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது எதுனா பெரிய புராணம் ஒன்றுதான். இங்க இருந்து அங்க போச்சு. ஆமா, அது ஜீவ போப்பு. அது வந்து இங்க இருந்து அது நான் பாடல்களை சொல்லல, புராணங்களை சொன்னேன். பாடல் திருவாசக பாடல்களை சொல்லல, புராணங்கள். இது வந்து அப்படி பார்த்தா தேவாரம் திருவாசகம் எல்லாமே நம்ம அருளாளரை வச்சு சுவாமி கொடுத்துருக்காரு. அது பாருங்க, அத்தனையும் பாடிட்டு அவங்க நாம் பாடணும்னு சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்க, பாலனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டுவம் கூற்றை உதைத்து அடியவர்க்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரை யாகுக அப்படின்ட்டு எல்லாருமே பாடிட்டு என்ன சொன்னாங்க, சாமி இது நாங்க பாடல, எங்களுக்குள்ள இருந்து நீதான் பாடியிருக்க, எனதுரை தனதுரையாக, எங்களுடைய உரையே கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பாட்டை எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நானே எழுதுறேங்க, இந்த 10 வரி எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிப்போம். அதை 4 பேருக்கு போய் எடுத்து காமிக்கிறது, நானே எழுதுறேன்னா பாருங்களேன் அப்படிங்கிறது, அதை 10 பேர்கிட்ட ஒரு அரங்கேற்ற மாதிரி பண்றது, அதை ரொம்ப பெருமையாக எடுத்து அதை ஒரு வருஷமானு விடுறது கிடையாது. போன வருஷம் இந்த எழுதின பாட்டு எப்படி இன்னும் பாருங்க, நம்ம பேர் சொல்லுதா இல்லையா அப்படிப்பாங்க. இப்படி நம்ம காலம் ஓடிடும். இந்த பெருமை பேசியே நம்ம காலம் ஓடிடும். நம்மளாம் என்ன ஆடு அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். மாணிக்கவாசகர் முழுக்க அதானே சொல்றாரு. ஒவ்வொரு பாட்டிலுமே நானும் ஒரு ஆளா சாமி, எனக்கு நீ எப்படி சாமி அருள் சாமி, என்னை எப்படி சாமி முதல்ல நீ அடியாரை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. முதல்ல எப்படி சாமி நீ அடியாரை ஏத்துக்கிட்ட, நான் மறையவனும் நீயே ஆதலறிந்து நான் யாவரையும் கடையனாய நாயினேன், நான் எல்லாத்துக்கும் கீழ்பட்டவன், நான் எதுக்குமே எனக்கு தகுதி இல்லாதவன், யாவருக்கும் கீழானவன், யாவருக்கும் மேலாம் அளவில்லா சீருடையாம் யாவருக்கும் கீழாம் நாயேனை எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா. எப்பேற்பட்டவரை நான் எப்பேற்பட்ட நான் எப்படி கிடக்கேன், கீழே கிடக்கேன். நான் மறையவனும் நீயே ஆதரறிந்து நான் யாவரையும் கடைய நாயினே நாயன் ஆதரையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன். முதல்ல சாமி நான் எல்லாத்துக்கும் கடைப்பட்டவன், ஆதலால் நீ ஆண் கொண்டியோ, என்னை பாவம் நினைச்சு நீ ஆண் கொண்டியோ, அப்படின்னா இருக்காது அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எல்லா அடியாரும் உன்னை அடையக்கூடிய தகுதியோடு இருக்கிறாங்க, நீ அவங்களாம் உன்னை வந்து அடையிறதுக்கு ஓகே, ஆனா எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் கடைப்பட்டவன். ஏன்னா நீ ஆண்டு கொண்டிருப்பியா அப்படின்னா அதெல்லாம் இருக்காது, அதனால் என்னை ஆண்டு கொண்டாய் அச்சா அப்படிலாம் இருக்காது. அப்புறம் யோசிச்சு பார்க்க மாணிக்கா சொல்லணும், சாமி நல்லா தெரிஞ்சு போச்சு, நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன், நான் ஊர் முழுக்க சிவனடியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டு என்னை நீ ஆட்கொண்டியோ அப்படின்னாரு. அப்புறம் யோசிச்சு பார்த்தாரு, அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் சாமி என்னை ஆட்கொண்டிருக்க மாட்டாருன்ட்டு கடையை சொன்னார் பாருங்க. அதுதான் ட்விஸ்ட் அங்க. நாயினேன் ஆதலால் நாதனே உனக்கு நான் ஒரு அன்பன் என்பேன், ஆதலால் என்னை ஆண்டு கொண்டாய், அடியார்தாம் இல்லையே மற்ற நான் பெயரேன். சாமி உனக்கு அடியாரே கிடைச்சிருக்க மாட்டாங்க, அதனாலதான் என்னை ஆட்கொண்டு அப்படின்னு எப்படி சொல்றாங்க. அதனாலதான் நீ ஆட்கொண்டு போ, மற்றபடி எனக்கு தகுதி இருக்குன்னா என்னை நீ கண்டிப்பா ஆட்கொண்டு இருக்க மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அந்த மாணிக்கவாசகர் பெருமானுக்கா தகுதி இல்லை, எத்தனை பிறவியில் அவர் சரீகிரியெல்லாம் யோகம்லாம் முடிச்சு ஞானத்துக்காக வந்தார். எல்லாமே நமக்காக அவங்க தன் நிலையை போற்றி பாடுவார்கள் அருளாளர்களும். தன் மேல எல்லாத்தையும் ஏற்றிக்கிடுவாங்க. வினையேன், நான் வந்து தீவினையேன் அப்படின்னு. ஆனால் தீவினையெல்லாம் யாருன்னா நாம தான் தவறு எல்லாம் செஞ்சவங்களா நம்ம தான், நமக்காக அவங்க ஏற்றி போட்டு பாடியிருக்காங்க. இதை சாமிக்கு முன்னாடி பாடும்போது நம்ம அதை தவறெல்லாம் சாமி என்ன பண்ணுவார், குற்றத்தை மன்னிச்சு நமக்கு அருள் செய்வார். அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு அடியாராக ஏற்றுக்கொள்வார். அப்படிங்கிறதுக்காக தான் பாடல்களில் நம்ம அருளாளர்கள்லாம் நமக்கு பாடியிருக்காங்க.
அடியாதாம் இல்லையே மற்ற நான் பேயினேன் இதுதான் என் பெருமை என்றோ எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே சொல்றாரு. அருமையான பாட்டு சுட்டெடுத்தல். இந்த பாட்டெல்லாம் பாடுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனவங்கள வாசனை கூட தெரியாது. நான் செஞ்சேங்கிற உணர்வே உங்களுக்கு வராது எந்த ஒரு இதுலையும். திருவாசகத்துல சுட்டெடுத்தல், திருச்சதகத்துல 3வது வரும் நினைக்க சுட்டெடுத்தல், அப்படிதான் சார். அதை புக்கை பார்த்துட்டே இருக்காங்க. திருச்சதகத்துல 3வது சுட்டு அறுத்தல். அந்த நாடகத்தை அவங்க அடியார் போல் நடித்துக்கு அடுத்து வரும் சுட்டெடுத்தல். சுட்டெடுத்தல் நான் இப்போ பெருங்காய டப்பா இருக்கணும், பெருங்காயத்தை போட்டிருக்கோம், பெருங்காயத்தை புழுக்க எடுத்தாச்சு. இப்போ அந்த டப்பா எப்படி இருக்கும்? அந்த வாசனை மலரும். அதே போல நம்ம சுத்தமா ஆனவனம் போனா கூட அங்கங்க லேச வாசனம்லாம் தொட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வேப்பமுழு வந்துச்சு அப்படி சொன்ன பார்த்தீங்களா, வேப்பமுழு கரும்பு தோட்டத்துக்கு வந்ததும் அந்த வாசனை தாக்காகி மறுபடியும் போது பாருங்க. அது மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் உலகத்தை அனுபவிப்போமே. நம்ம தான் எந்த நேரமும் கோயிலே இருக்கோம், திருமுறை படிக்கிறோம், சொற்பொழிவு கேட்குறோம், எவ்வளோ நேரம் இருக்கும். லேச கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா தான் என்ன, லேச பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்காந்து பேசினா தான் என்ன, வினையா ஏறிற போது. கொஞ்ச நேரம் நம்ம எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கோம், கொஞ்ச நேரம் பேசுகிற என்ன குறைஞ்சா போயிட போகுது அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்கார கூப்பிட்டு உட்கார வச்சு ரோட்டில் போகிற ஆள் வார ஆளெல்லாம் குறை பேசிக்கிட்டு, இந்த போறா பாரு உனக்கு தெரியாது எனக்குத்தான் தெரியும், அவ கூடயே நான் 5 வருஷம் இருந்திருக்கேன் உனக்கு தெரியாதா அப்படி அவ கூடயே இருந்திருக்கேன், இவனாவது பரவாயில்ல, அவன் புருஷன் இருக்கான் பாரு, அவளை அடுத்த ஆளை பத்தி சொல்லிக்கிட்டே நான் நிறைய பார்த்துதான் சொன்னேன். அப்படின்னா அடுத்த ஆளை குறை சொல்லி வினையை ஏற்றி எத்தனை பெரியவரும் சொல்லணும். அதனால குடும்ப அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, யாரையும் குறை கூறுவதை தவிர்த்து விட வேண்டும். அடுத்தவனை பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நம்ம கிட்ட ஏகப்பட்ட அழுக்கு, நம்ம அதை துடைக்கிறதுக்கே நாடும் முழுதும் இல்லை இந்த பிறவிலேருந்து எப்படி தப்ப வேண்டும் என்று நாம் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் போய் அடுத்த பேசி நாம் எதுக்கு வினையை ஏற்றுவாங்க அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் விட்டுட்டு சுவாமியை போற்றி முடிந்த அளவுக்கு பெருமானை போற்றி 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 என் பெருமானே என்று பின்றா நேயத்தால் பிறப்பிறப்பை கடந்தாதவை ஆண்டானே அவாவில்ல கல்வனேனே எந்தாய் அந்தோ என் பெருமான் என்னை ஆட்கொண்ட வண்ணந்தானே என்று சொல்வதற்கிறங்க சாமியை போற்றி வழிபாடு செய்யும். அப்படி சாமி எப்படி இருக்காரு? ஆரியனாய் அமர்ந்து அருளியும் வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாளுக்கும் நாதர் இந்நாதனார் அன்னை என்னும் மாணிக்காசன். இந்த பாட்டை நீங்க எப்படி பாடுவீங்க? எப்படிதான் பாடுவீங்களா? வேத மொழி அன்னை என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாளுக்கும் நாதர், இப்படி பாடுவீங்களா? இப்படியும் பாடலாம். வேதமொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாளுக்கும் நாதரின் நாதனார் அன்னை என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னை என்னும் உள் நின்றுருக்கி உளப்பிலானந்த கண்ணீர் தருவரால் அன்னை என்னும். இப்படி பாட மாட்டீங்களா? இப்படி பாடி பாருங்க, நல்லா இருக்கும். அப்படி முடிவுல பெருமான் ஆரியனாய் அமர்ந்து அருளியும் என்ன செய்யறாரு? 4 வேதங்களை சிவபெருமான் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100 1000 இயல்பினதாகி அப்படின்னு அடுத்த சொன்னார். இந்த உயிர்கள் எல்லாம் வேறு வேறு உருவம். இப்ப எல்லாருக்கும் 2 கண்ணு மூக்கு வாய் தானே இருக்கு, ஒரே உருவமா இருக்கா? அப்படி ஒரே உருவமா இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் யார் எங்க போய் எதை அனுபவிக்கிறாரே தெரியாது. அதனாலதான் சாமி ஒவ்வொரு முகத்தையும் வெவ்வேறு விதமா ஆக்கியிருக்காரு. வேறு வேறு உருவம். அது இந்த மனித பிறவியில் இந்த மாதிரி முகம். வேறு வேறு உலகத்துக்கு போனோம்னா அந்த முகம் வேற, நாகலகத்துக்கு போனா அந்த முகம் வேற, அதல உலகத்துக்கு போனா அந்த முகம் வேற, சுதல உலகத்துக்கு போனா அந்த உலகம் வேற, உருவம் வேற. அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதாள உலகத்துல ஒவ்வொரு உலகத்துக்கு போனா உருவம் மாற்றம் ஏற்படும். அது மாதிரி விண்ணுலகத்துல தவலோகம் சவலோகம் புனர்ரோகம் இப்படிலாம் மேல் உலகத்துக்கு போனோம்னா அங்கேயும் முகம் மாற்றம் ஏற்படும். சிவலோகம் தவலோகம் இப்படிலாம் மேல் உலகம் இருக்கு. அங்க போனாலும் நமக்கு என்ன உண்டாகும்? முகங்கள் மாறிக்கொண்டே வரும், அச்சு மாறிக்கொண்டே வரும். தேவர்களா இருந்தாலும் அச்சு மாறும்,
என்ன தேவர்களுக்கெல்லாம் எப்படின்னா கண்ணு வைக்கவே வைக்காது, இப்படிதான் வச்சிருப்பாங்க, கண்ணு மூடவே மூடாது. அப்படிதான் அந்த நல தமயந்தி கதையில வந்து பாத்தீங்கன்னா தமயந்தி கையில மாலையை கொடுத்துருவாங்க, நலமகராஜாவுக்கு மாலை போடணும். இந்த தமயந்தி மேல எல்லாரும் உருப்படுவாங்க தேவர்கள் எல்லாம். அதுல முக்கியமா யாருன்னா சனீச்சரன், அவர் தான் ரொம்ப விரும்புவார் யாராவது தமயந்திய. எல்லாம் வரிசையா இருந்தா எல்லாருமே நலமகராஜா மாதிரியே இருப்பாங்க, அத்தனை பேரும். எல்லா தேவர்களும் வந்து நலமகராஜா மாதிரி இருப்பாங்க. அதுல ஒரிஜினல் ஆளும் உள்ள இருக்காரு, யாரு உண்மையான நலமகராஜாவும் அங்க இருக்காரு. மற்ற ஆளும் தேவர்கள் பூரா எல்லாம் நிக்காங்க. இப்போ மாலை கையில கொடுத்தாச்சு. இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, ஏன்னா இத்தனை பேர் ஒன்றுவோல இருக்காங்க, நம்ம யாருக்கு எடுத்து மாலை போடன்னு பார்த்தா அந்த அம்மா ரொம்ப புத்திசாலி தமயந்தி. இப்படி அந்த அம்மா இப்படி இருந்து பார்த்துக்கிட்டே வந்துச்சு. எல்லாரும் இப்படியே இருந்தாங்க, தேவர்கள்லாம் கண்ணு இமைக்கல, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஒரு நிமிஷம் ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு நிமிஷம் நின்று நின்று பார்த்தது அந்த அம்மா. இது இமைக்கல, இது ரிஜெக்ட், இது இமைக்கல, இது ரிஜெக்ட், இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசி இந்த நலமகராஜா வந்து முசுக்கு புசுக்குன்னு கண்ணை மூடி மூடி முடிச்சுட்டே இருந்தா டகார மாலையை போட்டு எப்படி போட்டிருக்காம அத. ஆனா இதுதான் கான்செப்ட். இந்த இது தேவர்களுக்கு வந்து கண்ணி இமைக்காது, ஏன்னா அவங்களும் அதே இவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் அவங்களும் இருக்காங்க, அந்த உருவத்தோட இருக்காங்க, அவங்களும் அந்த வாடன மாலையோட தான் இருக்காங்க. அதனால எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த இமைக்காத வச்சுதான் கண்டுபிடிச்சு கரெக்டா மாலை போட்டதாக வரலாறு சொல்லுது. அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு ஒவ்வொரு உருவம் மாறிக்கொண்டே வரும், அச்சு மாறிக்கிட்டே வரும். இந்த பிறவில இந்த அது மாதிரி விலங்குகளுக்கு அச்சு மாறும். நம்ம என்ன வினை செஞ்சிருக்கோமோ அந்த வினைக்கு தகுந்தவாறு நம்ம அடுத்த பிறவில நம்ம மனிதனாக தான் பிறக்க முடியும்னு சொல்ல முடியாது. செய்த வினை என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விலங்காவும் போடலாம், பறவைகளா போடலாம், நீரில் வாழ் உயிரினங்களா போடலாம். செய்த வினைக்கு தகுந்தவாறு தான். அதான் சொல்றாரு வள்ளுவர் சொல்லும் போது எப்படி சொன்னார்னா செய்தொழில் வேற்றுமையான்னாரு. எப்படி சொன்னார்? செய்தொழில் வேற்றுமையா. அவர் செய்த வினைக்கு தகுந்தவாறு உடம்பு அச்சு எல்லாம் மாறிக்கொண்டே வரும். எல்லாம் சொன்னவர் வள்ளுவர் இந்த உலகத்துல மட்டும் செய்த எல்லாரும் ஒரே நுழைவு தான் இறைவன் கொடுத்த இறைவன். இந்த செய்தொழில் வேற்றுமை காரணமாக தான் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் இறைவன் கொடுக்க வேண்டியதாச்சு. அப்படிதான் ஒவ்வொரு உலகத்தையும் நாம போய் வசிச்சு வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். கடைசி இங்க மனித பிறவி வந்திருக்கோம். கடைசின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எழுகடல் மணலை அளவீடில் அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் கழுகொடு நரியும் எரிபுவி மரடி கமலனும் மிகவும் அயர்வானார். அதனால எத்தனை பேரையும் சொல்ல முடியாது. 7 கடலோட மணல்ல ஒருவேளை உட்கார்ந்து என்ன நினைச்சா கூட எண்ணிடலாமா? நம்ம பிறவிய என்னவே முடியாது. அத்தனை கோடி பிறவி. அதை அடுத்த பாரு, அடுத்த 100 100 1000 இயல்பினதாகி 100 100 1000 கோடானு கோடி, அத்தனை கோடி நம்ம உருவம் மாறிக்கிட்டே தான் வருவோம். நம்மளுடைய உருவம் செயல் எல்லாமே மாறி மாறி வரும். எதுக்காக இப்படிலாம் மாறுது அப்படின்னா அந்தந்த உயிருக்கு தகுந்தவாறு ஆணவ மனத்தின் காரணமாக ஒவ்வொரு பிறவியிலும் அச்சு மாறிக்கொண்டே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உருவம், அதுக்கு தகுந்த மாதிரி செயல், அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்துல வச்சுட்டு அந்த வினை பயனை அனுபவித்து விட்டு மறுபடியும் எங்கதான் வருமா? இந்த மண்ணுலகத்தை தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் மண்ணுலகத்துல வந்து சிவ பூஜை செய்யாம இந்த உயிரானது மேன்மை அடையாது. எந்த பிறவினாலும் எடுத்துக்கோங்க, சிவ பூஜை பண்ணாம எந்த உயிரும் மேன்மை அடைய முடியாது. என்னிலாகவும் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தருள அண்ணலாகவன் அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவ கொழுந்து என்று சொல்வதற்கிறாங்க. சாமி வந்து அவ்வளவு பெரிய கருணையா. அப்படி என் நிலாகவும் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே. அப்படி பூசனை பண்ணாம நாம எங்க போக முடியாது, மேலாக போக முடியும். ஏன் முருகப்பெருமானே பூசை செஞ்சு காமிச்சிருக்காரு. எங்க செஞ்சு காமிச்சிருக்காரு சொல்லுங்க பாப்போம். திருச்செந்தூர் வேற நமக்கு தெரிஞ்சதெல்லாம் திருச்செந்தூர் டக்குன்னு சொல்லிடுவான். இன்னொரு கோயில் சொல்லுங்க பார்ப்போம். திருச்செஞ்சூர் சண்டீஸ்வரர் பூஜை பண்ணார் பாருங்க. திருச்செஞ்சூர் முருகப்பெருமான் அந்த ஆற்றுலாம் குளிச்சிருக்காரு. அந்த உள்ள ஆறுல குளிச்சு சுவாமி சிவபூஜை பண்ணியிருக்காரு முருகப்பெருமான். நீங்க இப்பயும் போனீங்கன்னா தெரியும், அங்க இருக்கும். இது விநாயகர் பெருமான் பூஜை பண்ண 2 தலம் சொல்லுங்க பார்ப்போம். விநாயகர் பெருமான் பூசித்த 2 தலங்கள் ஒண்ணு கூட யாவது இல்லையா? டக்குன்னு பிள்ளையார் பட்டி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பிள்ளையார் பட்டில சுவாமி சிவபூஜை பண்ண தலம். அது மாதிரி கணபதீஸ்வரம் செங்காட்டங்குடி, அங்க செங்காட்டங்குடி கணபதீஸ்வரம், அது விநாயகர் பெருமான் பூசித்த தலம்.
அப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், கொஞ்சம் யோசித்தேன். அடுத்த தடவை கேட்கும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க பாருங்க. கரெக்டாக அதில் சொல்லிடுவாங்க. இப்போ கேட்பாங்க, அடுத்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. சில பேர் குறிப்பு எழுதி வச்சிருவாங்க. இதான் பாருங்க, அவங்க எழுதி வச்சுட்டாங்க. இப்படியா நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க, நாங்கள் எப்படி கரெக்டாக சொல்ற பாருங்க. சரி, அப்ப இந்த உயிர்களுக்கு வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும், 100 1000 இயல்பு என்னதாகி எத்தனையோ கோடானு கோடி இயல்பு மாறிக்கிட்டே வரும். ஒரு நிலையில இருக்காது. கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், உடனே தவறு செய்ய துணிஞ்சிரும். இந்த உயிர் அடியாரோடு தொடர்போடே இருந்தா எதுவும் தெரியாது. இதை விட்டு கொஞ்சம் கேப்பு கிடைக்கு அப்படின்னா, கேப்பு கிடைக்கிற இடத்துல வினை செய்யும். இப்ப இங்க கேட்கும்போது வினை ஏறாது. இந்த வெளியில போவீங்க பாருங்க, இவர் சொப்பொழி 6 மணிக்கு முடிச்சிருக்காரு, இங்க போய் சோறு பொங்கணும், அனுப்பணும், என்னென்ன வேலையோ இருக்கு நம்ம நினைப்ப பாருங்க. அங்க நீ எது நினைக்க, நான் போகும்போது நமச்சிவாய் சொல்லிக்கிட்டே போங்க, வினையே ஏறாது. எல்லாம் சிவபெருமான் திருவருள் நினைக்க உங்களுக்கு வினையே ஏறாது. எப்படியும் நம்ம ஏதாவது ஒன்று செயலுக்கு வினை ஏறும். அது நீங்க சாமிகிட்ட விண்ணப்பிச்சிருங்க, ஒருவானே எல்லாம் உன்னுடைய திருவருளாக இருக்க வேண்டும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வினையே ஏற. வினை ஏறக்கூடாதுல்ல, அப்ப என்ன செய்யணும், சாமி திருவருள் என்று நாம நினைக்கணும். என்ன காலைல எந்திரிச்சதும் அந்த நினைப்பு வரணும், பெருமானே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னுடைய திருவிழாக இருக்க வேண்டும்ன்ற நினைப்பு நமக்கு வரணும். அது வந்துருச்சுன்னா நமக்கு வினை ஏறாது. சரிதானே சார்? சரி, அப்படி ஏருடைய ஈசன் இப்புவனியை உய்ய. ஏருடைய ஈசன் சாமி எதுல அமர்ந்திருக்காரு? ஏறுன்னு என்னது? இடைவாகனம். ஏருடைய ஈசன் அதுல ஏறி அமர்ந்து அருள் செய்யறாருல. ஏருடைய ஈசன் இப்புவனி, சாமி இந்த உயிர்கள் எல்லாம் உயிர்விப்பதற்காக, எல்லா உயிருக்கும் அருள் செய்வதற்காக அந்த ஏராகிய விடைவாகனத்திலிருந்து அருள் செய்கின்றார். ஒரு இதுல பாத்தீங்கன்னா, நம்ம நாவே எருப்பாமணத்தை அருணர் பாடுறாரு திருப்பூர்ல. நாவே எருப்பாமணத்தை பாதாரமேல் நினைந்து 4 நாள் பற்று பகையான 4 ஆகமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடாச்சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்ய நாவனை சொல் அருள்வாயே சேவேரும் ஈசர் சுற்ற மாயான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. எப்படி சொல்ற, சேவேரும் ஈசர் சுற்ற. யாரு சேவேர்னா? அந்த விடைவாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்ற சேவேரும் ஈசர். அந்த விடைவாகனத்தில் அமர்ந்து அருள் செய்யக்கூடிய ஈசர் யாரை சுட்டினாரா? முருகப்பெருமான சுற்றி வந்தாரா? சேவேரும் ஈசர் சுட்ட யாரா? முருகப்பெருமான். எதுக்காக? உபதேசம் வாங்குறதுக்கு. முருகப்பெருமான் யாரு? சிவபெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. இவர் வேற இல்ல, அவர் வேற இல்ல. தனக்குத்தானே மகனாகிய தத்துவம், தனக்குத்தானே குருவுமாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டேன். ஆனா முருகப்பெருமான் வேற இல்ல, தனக்குத்தானே சுத்திட்டார். முருகப்பெருமான சுத்தி சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதன். அப்பாவுக்கு எப்படி சொன்னாரு? சீராகவே உரைத்தார். சிவனார் மனம் குளிரும்படி உபதேசம் பண்ணாரு. சிவனார் மனம் தெளியன்னு சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாட்டு என்ன சொல்றாரு? சிவனார். அப்பா இப்ப பிள்ளை தத்தக்கா புத்தக்கா ஆவணம் சொல்லிச்சு வச்சுக்கோங்க, இந்த தந்தைக்கு எப்படி இருக்கும்? இவன் நம்ம குழந்தைதான் ஆனவனை சொல்லுதா அப்படின்னு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அது போல முருகப்பெருமான் உபதேசம் சொல்லும் போது சிவபெருமான் அப்படியே குளிர்ந்துருச்சான். அதான் சிவனார் மனம் குளிர. ஏன்னா சிவபெருமான் எல்லாம் தெரிஞ்சவர், அவருக்கு தெரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதில் உம்பகசை குருநாதா சிவகாம சுந்தரி தன் வரபால கந்தனின செயலே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்தூழலும் அடியேனை அஞ்சலன்னு வருது. அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருஞான இன்பம் அது புரிவாய நவநீதமும் திருடி உரலோடே ஒன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொடும் நிஜ தேவலம் கிருத நலமான விந்தை கதிர் விலை போவேன் தேவயானையம் புறமின் மணவாள சம்புரம் ஒரு திரள் வீரம் மிஞ்சி கதிர் வடிவேலா திரு ஆவினன்குடியில் வரும்பேல் சௌந்தரிய ஜெகமேல் மெய் கண்டவீரன் பெருமாளை என்று யார் சொல்றான்? அருணிநகரே. நல்ல பாட்டு, அது பாடி பாருங்க. சிவனார் மனம் குளிர பாடிருக்கீங்களா? எப்படி பாடுவீங்க? எப்படி பாடுவீங்க? உபதேச
செவிமீதிலும் அப்படி பாடுங்களா? இப்படி பாடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசி குருநாதா சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த இன செயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாய கொண்டுலகில் விருதாளைந்துடனும் அடியேனை அஞ்சல் என வரவேணும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே அப்படின்னு பாடி பாருங்க. நல்லா இருக்கும். திருப்புகள்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பாக்குறதுக்கு கஷ்டம். சிலர் பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தை எடுத்து திருப்புகளாங்க. நீங்க பாடுவீங்களா? நீங்க பாடுங்க, நான் அவனை கேட்க அப்படியா? யாரும் பாடுறதுக்கு பயப்படலாம். சந்தத்தை பிரிச்சு வச்சு பாடினீங்கன்னா சூப்பரா இருக்கும். பிரிச்சு இப்ப சிவனார் மனம் மாவத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, அதை எடுத்து இங்க சேர்க்கணும். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவிமீதிலும் உம்பர் பகசை குருநாள் இப்படி பிரிச்சு வச்சு பாடினீங்கன்னா ஈஸியா பாடலாம். நீங்க சேர்த்து பாடும்போது உங்களுக்கு கஷ்டமா தெரியும். சந்தை பிரிச்சு பாடினீங்கன்னா ரொம்ப இனிமையா இருக்கும். அதே மாதிரி முக்தை தெரு பக்தி தென்னை பாடல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்குன்னு என்ஜாய் ஆயிடுச்சா? ஓ இது என்னதான் இன்னும் ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க. சரி. ஏருடைய ஈசன் இப்புவனியை உய்ய சாமி பார்க்கிறாரு. இந்த உயிரெல்லாம் இப்படி சிரமப்பட்டு இருக்கேன், இந்த புவனியில வந்து உயிர்கள் எல்லாம் உய்விக்க வேண்டுமே என்று சாமி கருதுறாரு. இப்புவனியை உய்ய யாரு? ஏருடைய ஈசன். இப்ப சாமி வந்து விடைவாகனத்துலதான் உட்காந்து அருள் செய்வாரா, மற்றதுல இருந்து அருள் செய்ய மாட்டாரா அப்படின்னா, சாமியுடைய வாகனமே எது அப்படின்னா விடை மட்டும் கிடையாது. விடையில இருக்கிறதெல்லாம் மற்றவர்கள் விரும்பி கேட்டதுனால நேயர் விருப்பம் மாதிரி. ஒரு காலத்துல தர்ம தேவதைலாம் என்னை தாங்கணும்னு கேட்டது, அதில் இருந்து அருள் செய்தார். அதுக்கு பேர் அறவிடைன்னு பேரு. ஒரு காலத்துல முப்புறம் எரிக்கும் போது திருமால் வந்து கேட்டார், திருமானே உங்களை தாங்க வேண்டும் என்று கேட்டார். அப்ப அவரை விடைவாகனமாக ஆக்கி சிவபெருமான் அருள் செஞ்சதுனால அதுக்கு வந்து மால்விடை என்று பெயர். அறங்களே தாங்கியதுனால அறவிடை என்றும், திருமால் தாங்கியதுனால மால்விடை என்றும், பிரம்மா தாங்கியதுனால பிரம்ம நந்தி என்றும், இந்திரன் தாங்கினால இந்திர நந்தி என்றும், அதிகார நந்தி என்றும், இப்படி நிறைய இருக்கு. நந்தியில 7 வகையான நந்தி இருக்கு. சுவாமி வந்து இதுலலாம் ஏன் அருள் செய்யறாரு அப்படின்னா, இந்த அவங்களாம் விரும்பி கேட்டுக்கொண்டதுனால சுவாமி அதுல இருந்து அருள் செய்யறாரு. ஆனா உண்மையிலே சிவபெருமானுடைய வாகனம் எது என்று கேட்டால், கடைசி நேற்று முந்தா நாள் சுந்தரம் சாமியுடைய குருப்பூஜை நடந்ததா, அந்த 2000 தந்தங்களுடைய அந்த வெள்ளை யானையில சாமி ரொம்ப நாள் அதை பூட்டியே வச்சிருந்தாரு. அந்த செட்டை அப்படி திறந்து விட்டாரு. அப்படி பார்க்கத்தான் செஞ்சாரு. அது நேரம் எங்க போயிடுச்சு? அஞ்சை களத்துக்கு வந்துருச்சு. 2000 தந்தங்களுடைய யானை. அது என்ன நாடு? கேரளா. யானைகளுக்கு அதிகமா பேர் போனது கேரளா தான். யானை தந்தங்களும் அதிகமா கிடைக்கக்கூடியது கேரளா. தெரியுமா? சேர நாடு அது பேரு. நம்ம சொல்றோம் சேர சோழ பாண்டியன் சொல்றோம்ல, சேர நாடு எதுன்னா கேரளா தான். சோழ நாடு நம்ம தஞ்சாவூர், பாண்டிய நாடு நம்ம மதுரை. சேர நாடு வேளமுடைத்துனே பேரு. சேர நாட்டுக்கு என்ன பேரு? வேளமுடைத்து. யானை இப்படி தங்கத்துக்கு சிறப்பு. சோழ நாடு சோறுடைத்து, அங்க பஞ்சமே வராது. 2வது முக்தியும் வேற. நம்ம பாண்டிய நாடு அது ஒண்ணுதானா? இன்னொன்னு இருக்கு. முக்கியமான பாயிண்ட விட்டுட்டீங்க. பாண்டிய நாடு வந்துட்டீங்க, பக்கத்துல இங்க வந்துருச்சு. சூக்குமை வாக்கு வந்துருச்சு. அப்படியே வெளியே வந்துருச்சுன்னா கூட வைகிரியா மாறிடும். முத்துடைத்து ஓகே, முத்துடைத்து கரெக்டு தான். ஆனா இன்னொரு உடைத்து இருக்கு, அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. பாட்டுடைத்து. பாண்டிய நாடு பாட்டுடைத்து, முத்துடைத்து 2 இது. ஒரு பாட்டு பாடினா போதும் மதுரையில, சாமி உடனே அது செய்ய ஆரம்பிக்கிறார். 2 வகையான உடைத்து நமக்கு, பாட்டுடைத்து முத்துடைத்து. பாடலுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா மதுரையே பாடலுக்கு ரொம்ப சிறப்பு. சொகநாயகனும் எந்த நேரம் பாடல் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. பாட்டுக்காக என்னென்ன பண்ணாரு யோசிச்சு பாருங்க. இங்கிருந்து திருவாரூர் தேர்தலுக்கு மதுரையில இருந்து போயிட்டாரு. எங்க சிதம்பரத்துக்கு. மாணிக்காச பெருமான் கேட்டாரு, சாமி எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னாரு. அப்ப நான் பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறேன் அப்படின்னாரு சிவபெருமான். எங்க சிதம்பரத்துல வச்சு. அவர் சோழ நாடு கூட சொல்லியிருக்கான். ஆனா சொன்னது எப்படி சொன்னாரு? பாண்டிய நாட்டிலிருந்து வருகிறேன். அப்ப சொக்கநாத பெருமான் தான் அங்க போயிருக்கு. என்னன்னு கேட்கவும் உடனே நீங்க திருவாசகம் பாடினீர்களாம், நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னாரு சிவபெருமான். எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் பெருமான் திருவள்ளுவர் கண்ணை மூடினாரு. அவரை மூடி கண்ணை மூடி பாட வைத்து சிவபெருமான் எழுது. ஏன்னா ஒவ்வொரு தளத்திலையும் பாடினது உடனே ஞாபகம் வரணும்ல. அப்ப சாமி அவரை கண்ணை மூடி பாட வச்சுட்டு ஒரு சாமி எழுது.
அவளோட ஒவ்வொரு இடத்துலையா பாடி வந்த அத்தனை பாடல்களையும் சிவபெருமானே கைப்பட நடராஜன் கைவருந்து எழுதிய தெய்வ நூலாம் எது? திருவாசகம். அதனாலதான் திருவாசகத்தை எல்லாரும் எழுத சொன்னோம். யாராவது எழுதுறீங்களா? திருவாசகத்தை நாங்கள் எழுதிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்களா? எழுதி பாருங்க. ஏன்னா சிவபெருமானே எழுதியிருக்காருல கைப்பட. அதனால் நம்மளும் வீட்டில் நோட்டை போட்டு திருவாசகத்தை முற்றும் எழுதுங்க. கண்டிப்பாக எழுதுறவங்களுக்கு பரிசு உண்டு. எழுத ஆரம்பிச்சிடுறீங்களா? சிவா, நீங்கள் இப்போ தான் சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு நாங்கள் பிள்ளையார் சொல்லியை போட்டு இன்னைக்கு ஆடி வெள்ளியா இருக்கு, நாங்கள் இன்னைக்கே கூட ஆரம்பிச்சிடறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சிவபுராணத்தை எழுதிருங்க. அது அது எங்க நம்ம சகஸ்ரீயம் கோயில்ல திருவாசம் முட்டோதம் முடிச்சு இது திருப்புகழ் 108 பாட்டை முடிச்சு இப்ப தில்லைவாழம் தான் 108 தடவை எழுதிட்டு இருக்காங்க. அது எழுதுறீங்களா? நீங்க எத்தனை எழுதிருக்கீங்க? தில்லைவாழம் போட்டா பாருங்க. முன்னாடி நான் அவங்க வீட்டுக்கு போவேன். போகும்போது என்ன ஆகுதுன்னா டிவி போட்டுட்டு இருப்பாங்க. நான் அடின்னு போவேன், சிவா வாங்க சார் உட்காந்து சீரியல் பாருங்க அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட எப்போ பார்த்தாலும் டிவியெல்லாம் அமைச்சு வச்சுட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. திருவாசத்தை எத்தனை 6 தடவை எழுதியிருக்கீங்களா? 5 தடவை திருவாசம் முற்றும் எழுதியிருக்காங்க. அவர் திருப்புகழ் 108 பாட்டு எழுதியிருக்காங்க. இப்போ என்ன எந்த சிவசிந்தனை உட்காந்து அவங்க பாட்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் பொழுது அழகா போகும். சிவ பொழுதா போய்கிட்டே இருக்கும். நல்லது தானே? நீங்களும் நீங்கள் எழுதுங்க. சரிதானா? உங்களுக்கு சிவப்பொழுதா போகும். உங்களுக்கு வினைகள் ஏறாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வினைகள் தப்புறதுக்கு இந்த மாதிரி முறையெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம். இப்போ பாடினா கூட கொஞ்ச நேரம் பாடிட்டு என்ன செய்யும், உறக்கம் வந்துடும். ஏன்னா எங்கேயாவது எழுந்துச்சு வெளியில் போகணும்னு தோணும். இதுனா நீங்கள் வாட்டு உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கலாம். சரிண்ணா சார்? அதே பார்த்தீங்கன்னா எழுதுனா கை வலிக்குச்சுவா. அப்போ பாடுனா வாய் ரொம்ப நேரம் வலிக்குச்சுவா. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது எழுச்சிங்க. கை வலிக்கும். உட்காந்து சாமி நினைச்சிட்டே இருந்தா மனம் திடீர்னு வெளியில போயிடும். அதுதான் சிக்கல். நினைப்போம் நான் சிவபெருமானை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டேன்னு உட்காருவோம். நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பையன் வந்துருவான், திடீர்னு விருந்தாள் வந்துருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. ஒண்ணு சரி இருக்கட்டும், நம்ம வேலை முடிச்சிடும். அப்ப சாமி என்ன செய்யறாரு, இந்த புவியை உய்வ வைக்க வேண்டும் என்பதற்காக கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. உடனே சுவாமி என்ன பண்றாரு, தடக்கலக்கிறதுக்கு வராது. சொருபலக்கத்துல இருக்கின்ற இறைவன் இப்ப தடக்கலத்துல எப்படி வராரு, கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. சிவத்தோடு யார் வரா, சக்தியும் சேர்ந்து வர. சக்தியோடு வந்தாதான் நமக்கு அருள் கிடைக்கும். சக்தி இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப அந்த பாட்டுல சொல்றாரு, இதுல நம்ம அந்த சிவலோகம் பாண்டி நாட்டை சிவலோகம் செப்பார்மலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமை தாளடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா சடையப்பன் அப்படின்னாரு. அப்பா சடையப்பன் அப்பன் சிவபெருமான சொன்னவரு. அப்பனா இருந்தா சிவபெருமான் ஐயாவாக இருந்தால் நமக்கு அருள் கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் அப்பனாவே இருந்தா அந்த உயிருக்கு பயனே கிடையாது. அவன் என்ன செய்யணும், திருவடியை காட்டணும். திருவடியை காட்டினாதான் அந்த உயிர்களுக்கு பயன். அடுத்த வரையில சொன்னாரு, ஆனந்த வார்களே அப்படின்னு அடுத்த வரியை போட்டார். வார்களா திருவடின்னு அர்த்தம். அது திருவடியை காமிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், பயனடைந்து போக முடியும். இல்லைன்னா பயனடைய முடியாது. அதனாலதான் அப்பா சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய் அப்படின்னு எப்படி சொல்றாரு பாரு. அப்ப உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றால் சாமி யாரோட வரணும், சக்தியோட வரணும். சக்தி ஏன்னா இப்ப நினைப்பது சிவம், முடிப்பது சக்தி. இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போனா என்ன எப்படி போவீங்க, உங்க காலால நடந்து போவீங்களா போக மாட்டீங்களா? இல்ல பிளைட்ல போவீங்களா? இல்ல காலைல நடந்து போவீங்க. உங்க வீட்டுக்கு போறது காலைல நடந்து போவீங்க. அப்ப நீங்க நினைக்கிறீங்க இந்த சொப்படி முடிஞ்சது சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைச்சதோடு மட்டும் இல்லாம காலால நடந்து போறீங்களா? அப்போ உங்களுக்கு செயல் நடக்கணும். நினைப்பு இருந்தா பத்தாது, செயல் நடக்கணும். அதே போல சிவபெருமான் நினைப்பத தன் சக்தி மூலியமாகத்தான் சிவபெருமான் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இயக்குகின்றார். எப்பயுமே விட்டு நீங்காத சக்தி ஒன்று உண்டு. இந்த உலகத்தை இயக்குவதற்கு ஒரு சக்தி உண்டு. அதைத்தான் திருக்கோயில 2 வகை சக்தியாக காமிப்பாங்க. சாமியோட இருக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு, தனியாக ஒரு சக்தி வரும். நீ பஞ்சமூர்த்தி புறப்பாடுல தனியா ஒரு சக்தி பார்த்திருக்கீங்களா? தனித்தனியா. இப்ப சாமியோட சேர்ந்து ஒரு சக்தி இருக்கும், தனியா ஒரு சக்தி இருக்கு. அது என்ன சக்தி? பிரியாவிடைன்னு வந்துருச்சு. அதுல சாமி அம்பாள் வந்துட்டாங்க. தனியா எதுக்கு அம்பாளை காமிக்கணும்? சாமி அம்பாள் இதுலயே வந்துட்டாங்கல்ல, எதுக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த சக்தி விட்டி நீங்கா சக்தி. சிவம் சக்தி எப்பயும் பிரிக்க முடியாது. இது சிவசக்தி. தனியா இருக்கக்கூடிய சக்தி எதுனா இந்த உலகத்தை இயக்குவதற்காக துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி. அதாவது மாயையே தனக்கு சக்தியாக வரும்.
சிவபெருமானுக்கு எது சக்தியா வரும்? இந்த மாயை பரிக்கிரக சக்தியாக வரும். இந்த விட்டலிங்கா சக்தி தாதான்மிய சக்தி என்று பெயர். இந்த உலகத்தை இயக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த மாயை சக்தி பரிக்கிற சக்தியாக வரும். இது சித்தாந்தம். இப்பதான் சார் எங்களுக்கு சித்தாந்தம் கொஞ்சம் புரியுற மாதிரியே இருக்கு அப்படிங்கிறீங்களா? சக்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சு. அதே மாதிரி சாமியுடைய சக்தி 2 வகை சக்தியாக இருக்கும். ஒன்று துரோதான சக்தி, மற்றொன்று அருள் சக்தி. இந்த துரோதான சக்தி என்ன செய்யும் அப்படின்னா உலகத்தை காட்டும், இறைவனை மறைக்கும். பக்குவம் வந்த காலத்துல அதே சக்தி தான் உங்களுக்கு துரோதான சக்தியானது அருள் சக்தியாக மாறும். புரிஞ்சுச்சா? சிவன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன சக்தி வேலை செய்யும்? அருள் சக்தி. சரி. கூருடை மங்கையும் தானும் அருளி. சாமி எப்படி வர்றாரு? தானும் சேர்ந்து வர்றாரு, கூடயே வர்றாரு. என்ன செய்யறாரு? இந்த உயிர்கள் எல்லாம் உயிர்ப்பிப்பதற்காக. அதனாலதான் அம்பாள் ஏன் சேர்ந்து வர்றாரு அப்படின்னா, இந்த உயிர்கள் எல்லாம் சிவபூஜை செய்து மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக சாமி விடிய 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 உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அம்பாளுக்கு. உடனே அம்பாள் கேட்குறாங்க, சாமி இத்தனை ஆகமங்களை உபதேசம் செய்து அருள்கிறீர்களே, இதுல உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு அம்பாள் கேட்காங்க. யார்கிட்ட? சிவபெருமான். அப்ப சாமி சொல்றாரு, நமக்கு பிடித்தது எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. எண்ணில் ஆகவும் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்து அருள. யாருக்கிட்ட? அம்பாள்கிட்ட உரைத்து அருள. அன்னலார்தமை அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடு பெருந்தவ. அம்பாள் என்ன செஞ்சாங்கன்னா, சாமி அந்த பூஜையை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே காஞ்சிபுரத்துக்கு 32 அறங்களை வளர்த்து சிவபூஜை செய்ய வேண்டும் என்று நேரம் பார்த்தா, சிவபெருமான் சொன்னார்ல, இங்க பார்த்தா சிவலிங்கத்தையே காணும். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உடனே 5 எழுத்தை நெஞ்சில் அழுத்துறாங்க. 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உடனே மாமரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் தோன்றியது. உடனே அதை பூசிக்க ஆரம்பிச்சு. ஒற்றை மாமரத்துக்கு கீழே, அது ஏகாம்பரம் என்ன அர்த்தம்? மாமரம். மாமரத்துக்கு அடியில சுவாமி இருந்து அது செய்யணும். ஏகாம்பரம் சொன்னா அவ்வளவு சிறப்பு. ஏகாம்பரேஸ்வரர் சொல்றோம்ல, ஏகாம்பரம்னா நித்திய ஆனந்தமாக இருப்பார் சிவபெருமான் அந்த ஏகாம்பரத்துல. இதுதான் சரி. அப்படி நமக்காக அம்பாள் பூஜை செஞ்சு காமிச்சாங்க. இப்ப அம்பாள் செஞ்சு காமிக்கலன்னா இந்த உயிர், எந்த உயிரும் இன்னைக்கு உயிர் அடைஞ்சிருக்காது. அதனாலதான் தேவியும் தானும் அருளி அப்படிங்கிறார். உடன் அமர்ந்து அருளி அப்படிங்கிறார். அப்ப அம்பாள் பூஜை செஞ்சு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா உயிரும் செஞ்சு எத்தனையோ ஆன்மாக்கள் எல்லாம் மோட்சம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் மோட்சம் அடைந்த ஆன்மாக்கள் எண்ணவே முடியாது. எத்தனை உயிர்கள் மோட்சம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லவே முடியாது. அத்தனை அளவுக்கு அத்தனை உயிர்கள் பேருக்கு. இன்னும் முக்தி அடைய காத்திருக்கின்ற உயிர்கள் எத்தனை உயிர்கள் இருக்கு. இப்ப அதுல நம்ம அந்த லிஸ்ட்ல நம்மளாம் இருக்கோம். எப்படியாவது முக்தி அடையணும், இந்த பிறவி வேண்டாம், உலக இன்னும் போதும், சிவத்தை எப்படியாவது இந்த பிறவியில் அடையணும் அப்படின்னு அந்த வேட்கை இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அடைய காத்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் நாம அந்த லிஸ்ட்ல இருக்கோம். கொஞ்சம் ஜசம். இன்னும் பிறவிக்கே வராத உயிர்கள்லாம் இருக்கு. இன்னும் அது எண்ணிலி உயிர்கள். இப்படி எண்ண முடியாத அளவுக்கு அது எண்ணிலி. இனி துறப்போர் எல்லாமே எண்ணிலி உயிர்கள் இருக்கு. எத்தனை உயிர்கள் இருக்கு சிவபெருமானுக்கு தான் தெரியும். அத்தனை கோடானு கோடி உயிர்கள் இருந்துகிட்டே இருக்கு. எத்தனை உயிர்கள் மோட்சம் அடைஞ்சிட்டே இருந்தாலும் அடுத்தடுத்து உயிர்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. என்னவே முடியாதுன்ட்டு எண்ணிலி அப்படின்ட்டு. ஆனா கடவுள் எத்தனை தான்? ஒரே ஒரு ஆள் தான். அவர் ஒருத்தர் தான் எல்லா இடத்துலையும் கடந்தும் இருப்பாரு. கலந்து இருப்பாரு, எல்லாவற்றையும் கடந்து இருப்பாரு. எல்லா உலகமும் ஆனா நீயே, எல்லாத்தையும் கடந்திருக்காரா? அப்படி சொல்லும் போதே அவர் உலகத்துல கடந்திருக்காரு. அந்த பாட்டுல அவ்வளவு அருமையா சொல்லி, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பவியவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய். எப்படி சொல்ற? புகழ்ச்சியவடி என் மேல் வைத்தாய் நீ, திருவையார் அகலாத செம்பொச்சி. சிறப்பு சார், பரவாயில்ல. நீங்க நல்லா பாடிருக்கீங்கிறது நல்லா தெரியுது. இது என்ன தலங்க? இது தேவார திருமடாலயம். இங்க நாங்க திருமுறை பாடுறோம்னு அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு புரிஞ்சு வச்சு. அடுத்த பிடிச்சா கூருடை மங்கையும் தானும் அருளி. இப்ப சொரூப லட்சத்துல இருக்கிற பெருமான், இந்த தன்மையினே சொல்ல முடியாத பெருமான் எப்படி வராரு? கீழே இறங்கி முதல்ல பரசிவனும் பராசக்தியுமா வர்றாரு. பரவலியில இருக்கக்கூடிய பெருமான் எப்படி வர்றாரு? பரசிவனும் பராசக்தியுமா இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக வராரு. அப்புறம் கொஞ்சம் உயிர்களை உணர முடியல, அப்புறம் சிவமும் சக்தியா வராரு. அதுக்கப்புறம் நாத தத்துவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 36 தத்துவத்துல நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்படியே அந்த தத்துவங்கள்லாம் கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்படி 36 தத்துவத்துக்கிட்ட வரும்போதுதான் இந்த உயிர்களால உணர முடியுது இறைவனை. இதுக்காகத்தான் சாமி எப்படி வர்றாரு? கீழே இறங்கி இறங்கி இறங்கி
கிட்டத்தட்ட சாக்கடையில கால வைக்கிறாரு. நாம் இருக்கிற இடம்னா சாக்கடை. சுத்தமாய போனோம், அசுத்தமாய போனோம், நாம் இருக்கிறது பிரகிருதி மாயா போனோம். சுத்தமாய போனோம் வந்து சுத்த மழை நீர், அசுத்தமாய போனோம் வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய தொட்டியில வந்து விழுந்தா அசுத்தமாயை. அது நேர குழாயில எங்க வரும்? சாக்கடை. அதுதான் நம்ம பிரகிருதி மாயாவம். இந்த பூரா எல்லா சக்கரமும் நம்ம கிட்ட இருக்கு. கர்ம மலம் இருக்கா? இருக்கு. மாயாமலம் இருக்கா? இருக்கு. ஆணவமலம் இருக்கா? அது ரொம்பவே இருக்கு. எல்லாம் கலந்து இருக்கிறதுனால நமக்கு என்ன பேரு? சகலமும் இருக்கிறதுனால சகலர்னு பேரு. ஒரு மலம் போயிடுச்சுன்னா அவங்க பிரளயாவில் இருக்கிறாங்க. 2 மலம் போயிடுச்சுன்னா ஒரு மலத்தோடு அங்க விஞ்ஞான கலந்த மக்களாக அங்க சிவபெருமானுடைய நேரடி கண்ட்ரோலாக அங்கே இருப்பார்கள். எங்க? சுத்தமாய போனத்துல சாமி அந்த உயிருக்கு அறிவோட அறிவாக இருந்து அவங்களுக்கு விளக்கம் அளித்து அந்த ஆனந்தத்தை அடைய செய்வார் சிவபெருமான். சுத்தமாய போனதுக்கு போயிட்டோம்னா பிறவி கிடையாது. அஷ்டமாய போனதுக்கு போனாலும் இந்த கோணத்துல இருந்தாலும் பிறவி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி சுந்தரம் சாமி வந்தாரு, ஞானசம்பந்த பெருமான் வந்தாரு, இப்படி அருளாளர்கள்லாம் வந்து அவங்களாம் எதுக்காக வந்தாங்கன்னா நமக்கெல்லாம் ஞானத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக வந்து நமக்கு அந்த இதை அருளி செய்து சென்றார்கள். ஏற்கனவே மீட்டிங் வந்து வினைப்பிறவி சாராமைங்கிறதுல நம்ம பார்த்தோம். வினை பிறவி அப்படின்னா அப்ப வினை இல்லாத ஒரு பிறவி இருக்குன்னு அர்த்தம். நாமெல்லாம் வினை வயத்தினால் வந்த பிறவிகள் நம்மலாம். ஆனா அருளாளர்கள்லாம் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். அவங்க வந்து வினை இல்லாத பிறவி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப மெய்யடியார் அப்படின்னா மெய் இல்லாத அடியார் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். பொய்யடியார் ஒருத்தர் இருக்காங்க. வேஷம் போட்டு ஏமாத்துறவங்க இருக்காங்கல்ல உலகத்துல. அதே போல இதுவும் சரி. கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் விசை சதுர்பட சாந்தாய் தான் எழுந்து அருளியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் 1/2 மணி நேரம் வேணும். இதுக்கு நேரம் பார்த்தா இருந்தாலும் மாணிக்காச பெருமான் வந்து இந்த குதிரை வாங்க போனார் பாருங்க. பார்க்க போகும்போது ஆவணி மூலத்தன்று வரும் என்று சிவபெருமான் ஒரு மாணிக்க கல்லை கொடுக்குறாரு. இவர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆவணி மூலத்தன்று வரும் அப்படின்னு மாணிக்க கல்லை வேற கொடுக்குறாரு. இவர் அது வரைக்கும் பொறுமையா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? மன்னர் இந்த கூட போன ஆளுங்க இருக்காங்க பாருங்க, ஏதாவது மூட்டி விடணும்னு நினைச்சுக்கிட்டே இங்க போய், ராஜா அங்க குதிரையே இல்லை, இவர் பொய் சொல்றாரு. இவர் நம்மளே பார்த்து எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆள் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை இல்லாது பொருளாதெல்லாம் சொல்லி மூட்டி விடுவோம்ல. அது மாதிரி போய், ராஜா நீங்க வேணா போய் பாருங்க, திருப்பெருந்துறைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இவர் போனாரு, ஒரு சாமியார்கிட்ட தீட்சை வாங்கிட்டு அவர் அப்படி சுத்த சாமியார் ஆயிட்டாரு. அப்படி இருக்கிறத பூரா எடுத்து என்ன செய்யறாங்க? அரசர்கிட்ட சொல்றாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் அரசரும் எடுத்து குதிரை எடுத்து வந்து பார்க்கறாரு. அந்த குதிரையே இல்லை. உடனே இவர் என்ன பண்றாங்க? கொண்டு போய் சிறையில அடைத்து துன்புறுத்தினார்கள் மாணிக்காச பெருமான். துன்புறுத்தின உடனே ஆகா இனிமேலும் தாங்க முடியாது, சரி நம்ம குதிரையை கொண்டு போயிட வேண்டாம். ஆவணி மூலம் ரெடியா வர்ற அன்னைக்கு சாமி என்ன பண்றாரு? ஆடி கடைசி வந்து ஆவணி மூலம் தான். ஆடி கடைசி வந்துருச்சுன்னா ஆவணி மூலம் வந்துடும். உடனே சாமி என்ன பண்ணாரு? எல்லாரையும் தயாரா இருக்க சொல்றாரு. சிவகணங்கள் எல்லாம் சாமி செலக்ஷன் பண்றாங்க. எண்ணில்லாத சிவகணங்கள் இருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும், நீங்க எல்லாருமே குதிரை சேவனா வரணும், நானும் உங்க கூட வரப்போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிவகணங்கள் எல்லாம் சொல்லி அத்தனை பேரும் கீழே புலவத்துக்கு வராங்க. வந்து அந்த நரிகள் எல்லாம் போய் சாமிகிட்ட போய் மன்றாடி, அது எத்தனை நரியா? 700 நரியா. 700 நரியையும் சாமி என்ன பண்ணாராம்? குதிரையாக மாட்டேன். நரிகளை சாமி எங்களை சட்டத்துல கூட சேர்த்துக்கிட மாட்டேங்கிறாங்க சாமி, நாங்க ரொம்ப தந்திரக்காரங்கன்னு சொல்லி எங்களை எதுலையுமே சேர்த்துக்கிட மாட்டேங்கிறாங்க. அதனால எப்படியாவது எங்களுக்கு ஏதாவது பார்த்து அருள் செய்யுங்க அப்படின்னு உடனே நரிகளை முழுவதும் காட்டுல இருக்கிற நரியை பூரா கூட்டு வந்து எல்லாம் என்ன ஆகிட்டாரு? பரியாக்கி நரியை பரியாக்கி அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 3 நாள் உயரம் இருக்குமா. நீங்களே பார்த்துக்கோ. இப்ப நம்ம ஒரு ஆள் நிற்கும், நமக்கு மேல 3 நாள் உயரம் இருந்தா எப்படி? அந்த அளவுக்கு குதிரையுடைய உயரம் அவ்வளவு பெருசா மதுரையே ஒரு கலக்குனதான் இந்த குதிரைகள் எல்லாம். அதை கூட்டுக்கிட்டு சாமி எங்க வர்றாரு? அரிபத்தன பாண்டியன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. வந்து அந்த ஆவணி மூலத்தண்டு கரெக்டா குதிரையை கூட்டு வந்ததும் உடனே மாணிக்காச பெருமானை விடுவிச்சிட்டாரு. குதிரை வந்துருச்சுல, அது நல்ல குதிரையால மாணிக்காசர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்சதுக்கு அப்புறம் மாணிக்காச பெருமான் அந்த குதிரையினுடைய சிறப்பை எடுத்து சொல்றாராம். இப்ப நல்லா பார்த்துக்கோ, எதுக்காக தெரியுமா காக்குறாரு? இது முழுவதும் இரவானா மறுபடியும் நிறையாக போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த குதிரையுடைய சிறப்பை வந்து இந்த குதிரை வைக்கிறவங்க அதனுடைய சிறப்பெல்லாம் சொல்லணும். இப்ப மாடை வைக்கிறவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இது சாதாரண மாடு கிடையாதுங்க, நல்ல பால் கறக்கும், என்ன நீ எப்படி இப்பயும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லா படிக்கு இவ்வளவு கறக்கும், இதெல்லாம் பேசி என்ன செய்வாங்க? மேல துண்டை போட்டு இப்படி பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணாரு? குதிரையை கொடுக்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க, குதிரை என்னென்ன சிறப்புன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க.
குதிரை பற்றி சாமி சோமசுந்தர கடவுள் சொல்றாரு. சாமி சொல்றாரு, இந்த குதிரை காம்போச நாட்டில் உள்ளது. ஒவ்வொரு குதிரையும் காட்டி சொல்றாரு, இது காம்போச நாட்டில் உள்ளது, இது மந்திரமலையில் உள்ளது. ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்திருக்குன்னு சொல்லி சாமி சொல்றாரு. இது துளுவ நாட்டில் இருந்து வந்தது, இது ஸ்ரீசைலத்திலிருந்து வந்தது அப்படின்னு சாமி ஒவ்வொரு இதையும் எடுத்து எடுத்து சொல்றாராம், ஒவ்வொரு குதிரையும். ஆனா அது பூரமே யாரு? நரி. நரி வந்து பூரம் பரியா இருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிவகணங்களும் அந்தந்த குதிரையை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு கணங்களும் வந்து நிக்கிறாங்க. முன்னாடி நிக்கிறது குதிரை சேவனா சிவபெருமான் நிக்கிறாரு. இப்ப அவர் தான் இப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? அறிவுத்திர பாண்டிய மன்னன் பேசிக்கிட்டு இருக்காரு. இது பாஞ்சால நாட்டில் உள்ளது, இது இமயத்தில் உள்ளது, இமயமலையிலிருந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறாரு சாமி. யார்கிட்ட? அறிவுத்திர பாண்டிய மன்னன் கிட்ட சொல்ற. இது ஆரிய நாட்டில் இருந்து வந்தது, இது கூர்ச்சர நாட்டில் இருந்து வந்தது, இது யவன நாட்டில் இருந்து வந்தது, இது மக்க நாட்டில் இருந்து வந்தது, இது பல்லவ நாட்டில் இருந்து வந்ததுன்னு ஒவ்வொரு குதிரையுடைய இதையும் எடுத்து சொல்றாரு சாமி. இது மகாராஷ்டிராவிலிருந்து வந்தது, இது காஷ்மீர்ல இருந்து வந்தது, இது மாலவ நாட்டில் இருந்து வந்தது, இது சௌராஷ்டிர நாட்டில் இருந்து வந்ததுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரு அப்படியா அப்படியான்னு கேட்கிறாரு அறிவுத்திர பாண்டியம்மன். இவ்வளவு சொல்லிட்டு அடுத்து சொன்னாரு, குதிரை வந்து அதோடைய நிறத்தெல்லாம் சொல்றாரு. குதிரைக்கு வந்து எப்படிலாம் நிறம் இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கேளுங்க. வெள்ளி, முத்து, பால், சந்திரன், சங்கு, இதெல்லாம் என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளி, முத்து, பால், சங்கு எல்லாம் வெள்ளையா இருக்குமா? இப்படி இந்த நிறம் போன்றது வெள்ளை குதிரை. மாதுள மலர் செம்பஞ்சு குழம்பு ஒன்றை போன்றது சிவப்பு குதிரை. அதே மாதிரி கருங்குயில் கரிய வண்டு கருமுகில் போன்றது கருப்பு குதிரை. ஒளிர்கின்ற எரிகின்ற நெருப்பு போன்றது கோராசனை போன்ற பொன்னிறமான குதிரை. முகம், மார்பு, உச்சி, வால், 4 கால்கள், 8 உறுப்பு, வெண்மை கலந்தது அட்டமங்கலம் பேரு. அட்டமங்கலம்னா அதாவது 8 உறுப்பு, முகம், மார்பு, உச்சி, வால், அது போக 4 கால், மொத்தம் 8 இருக்கா. அந்த 8 நிறத்தை உடைய வெண்மை நிறம் கலந்த குதிரைக்கு பேரு அட்டமங்கலம்னு பேராம். இந்த 8 உறுப்பு வெண்மை நிறத்துல இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரா? அட்டமங்கலம் என்று. அதே மாதிரி முகம், 4 கால்கள், மொத்தம் 5 மட்டும். முகமும் 4 கால்கள் மட்டும் வெள்ளை நிறத்துல இருந்தா அதுக்கு பஞ்சகல்யாணின்னு பேராம் அந்த குதிரைக்கு. பாருங்க, நூல்கள் இருக்கு, திருவிளையாடல் கோணத்துல வருது இதெல்லாம். அவன் குதிரையினுடைய சிறப்பு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்ற. அதே மாதிரி குதிரையினுடைய கழுத்தில் வளஞ்சுழி இருந்தால் அதற்கு தெய்வமணி என்று பெயராம். குதிரையுடைய கழுத்துல சுழி இருந்தா. அதே மாதிரி முகம், தலை, மூக்கு, மார்பு, நாக்கில் 2 சுழி, நெற்றி நடுவில் பின்பக்கத்திலும் ஒவ்வொரு சுழி இருந்தால் நல்ல இலக்கணம் உடைய குதிரையாம். நல்ல இலக்கணம் வாய்ந்த குதிரையா இந்த மாதிரி அமைப்பு இருந்தா. முகம், தலை, 3 மார்பு, 4 இதுல சுழியும், நெற்றி நடுவுல பின்பக்கத்துல ஒவ்வொரு சுழி இருந்தா அது நல்லிலக்கணம் உடைய குதிரை அப்படின்னு சாமி சொல்றாரு. அடுத்து, சுழியே இல்லாத குதிரை குற்றமுடையதான். குதிரைக்கு சுழி இருக்கணும். சுழி இல்லைன்னா அந்த குதிரை வந்து குற்றமுடையது, எந்த நேரத்தினாலும் அது இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சாமி சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? மார்பில் 5 சுழி அதுக்கு இருந்தா அதுக்கு வந்து சீரி வருஷம் என்று பெயராம். மார்பில் மட்டும். நெற்றியில் 2 முகச்சுழி இருந்தால் அது நல்ல. நெற்றியில வந்து இரு இல்லைன்னா 3 சுழி இருக்கணுமா. நெற்றியில வந்து 2 சுழி இல்லைன்னா 3 சுழி இருந்தா அது ரொம்ப நல்ல குதிரையாம். நெற்றியில 2 அல்லது 3 சுழிகள் இருந்தா. கழுத்து நடுவுல 2 சுழி இருந்தால் தலைவனுக்கு உறுப்பையும் துன்பத்தையும் உண்டாக்கும். கழுத்து நடுவுல 2 சுழி இருந்தா அந்த குதிரையை பாதுகாக்கக்கூடிய தலைவனுக்கும் என்ன உண்டாகுமா? வறுமையும் துன்பத்தையும் உண்டாக்கும், கடைசி மரண பதயத்தையும் உண்டாக்குமா இந்த மாதிரி குதிரை இருந்தா. எது? கழுத்து நடுவுல 2 சுழி இருந்தா. மேல் உதடு, முன் காலடி, கபோலம், முழந்தால் சுழி இருந்தால் தலைவனை கொல்லுமா, தலைவனை கொன்றுமா. அந்த குதிரை வந்து எப்படி உள்ள குதிரைனா, மேல் உதடு, முன் காலடி, கபோலம், முழந்தால் அந்த இடத்துல சுழி இருந்தா தலைவனை என்னைக்குனாலும் ஒரு நாள் கொண்டு வரும். அப்படிப்பட்ட குதிரைக்கு வயது வந்து 32. குதிரைக்கு வயது வந்து 32 ஆண்டுகள் அது உயிர் வாழும் போல தெரியும். பருவம் 10. ஒவ்வொரு பருவத்திற்கும் 3 ஆண்டு எக்ஸ்ட்ரா 2 மாதம். ஒவ்வொரு இப்போ பருவம் 10, 3 ஆண்டுங்கும் போது 30, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 மாதம், அப்போ 32 மாதங்கள் அதனுடைய ஆயுசு. குதிரை வயது 32.
எடுத்து சொல்றாரு, இந்த குதிரையுடைய வயது வந்து 32 அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது இறந்து போறதை சொல்லல, வயதுக்கு இந்த ஒவ்வொரு குதிரைக்கும் வயது 32 அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றாரு. உத்தம குதிரை, ஒரு உத்தம குதிரைன்னா அதனுடைய உயரம் எவ்வளவு இருக்கணுமா, 100 விரல் கடல். இந்த விரல் கடை இருக்கு பாருங்க, இப்படி 1 2 3 அப்படின்னு சொல்லி 100 விரல் கடை வைத்தால் அது வந்து உத்தம குதிரைன்னு பெறான். உத்தம குதிரை எத்தனை பேரு, 100 விரல் கடை, அது உத்தம குதிரை. மத்தியம குதிரைக்கு வந்து 84 விரல் கடை. அதர்ம குதிரைக்கு உயரம் 61 விரல் கடை. இப்படிதான் குதிரையுடைய சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிதான் என்ன செய்வாங்களாம், கயிறு மாத்துவாங்களாம். எப்படி சொல்றாங்க, கயிறு மாத்துறது. நல்லா பார்த்துக்கோங்க, குதிரையெல்லாம் சொல்லிட்டேன், அதோட நிறத்தை சொல்லிட்டேன், அதோடைய வண்ணத்தை சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லியாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ கயிறு மாற்றும் போது இப்போ அவர் என்ன பண்ணாராம், ஒரு இது பொன்னாடை போத்துவாங்கல்ல, அதை போத்த போனாராம். சிவபெருமான் ஒரு செண்டு மாதிரி இப்படி கொடுத்து இப்படி நீட்டினாராம். இவருக்கு சுருன்னு கோபம் வந்துச்சான். யாருக்கு, அறிவுத்திரன் பாண்டியன். என்னடா நம்ம மரியாதையை கொடுக்கும், இவரோட கையில செண்டை வச்சு வாங்குறாருன்னு சொன்னதும் உடனே மாணிக்கவாச பெருமான் பக்கத்துல இருந்தாரா, இது அவங்க நாட்டு வழக்கம், அதனால நீ எது நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா உடனே கோபம் சரன்னு குறைஞ்சிருச்சான். வேகமா உச்சிக்கு போனவர் இவர் அவங்க நாட்டு வழக்கம் அப்படின்னு டக்குன்னு கோபத்தை குறைச்சிட்டாரு. உடனே அந்த செண்டில் வச்சதும் உடனே எடுத்துக்கிட்டாரு சாமி. இப்படிதான் கையை வைக்காம, ஏன்னா அந்த பக்குவம் இருந்தா தான் சுவாமி என்ன செய்வாரு, சாமியுடைய திருமேனியில கை படும், இல்லைன்னா படாது. இப்போ சிவ பூஜை பண்றவங்கன்னா தினசரி சுவாமியை பூஜை பண்றாங்கல்ல, அவங்களாம் அதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் சிவபெருமானை தொட்டு பூசிக்க முடியுது, இல்லைன்னா பூசிக்க முடியாது. ஆயிடுச்சா, முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் முடிஞ்சிடும். அப்படி இல்லை அங்கேயும் வர போக வேண்டியிருக்கா, அதனால என்ன இப்படிதான் கயிறு சத்தி பார்ப்பாங்க. ஏன்னா அதனால சுவாமி வந்து அப்படி குதிரை சேவகனாக வந்து, இப்போ நீங்க திருப்பரங்குறைக்கு போனீங்கன்னா முன்னாடி இருப்பாரு சாமி குதிரை சேவகனா. அடியில் முதல்ல போகும்போது யார் இந்த குதிரையில இருக்காரு, அறிவுத்திர பாட்டிய மன்னா போறோம் அப்படின்னு நான் அடி நினைச்சேன். ஆனா கடைசி கீழே குதிரை சேவகன் போட்டுருந்தாங்க, அப்போ கூட கவனிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு அடியார் வந்து சொன்னாங்க, நீங்க சிவபெருமானை பார்த்து குதிரை இது அறிவுத்திர பாண்டியன்னு சொல்றீங்களேங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. சாமி முன்னாடி இருப்பாரு குதிரை சேவகன். இதெல்லாம் எதுக்கு வராரு, எதுக்கு வரணும் யோசிச்சு பாருங்க. மாணிக்க வாசல் பெருமான் நீங்க அந்த ஒரு அடியார் ஆட்கொள்வதற்கு சாமி எவ்வளவு இறங்கி வராரு பாருங்க. இந்த ஒரு ஆன்மா, ஒரு உயிர் பக்குவம் அடைந்தால் சிவபெருமான் எப்படினாலும் வந்துடுவார். நல்ல பரிபக்குவத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஞான வேட்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாமி எந்த நிலையிலும் வந்து அருள் செய்வதற்கு வந்துடுவார். அதனால என்ன வந்துட்டாலும் சாமி பார்த்துக்க. அது மாதிரி அந்த உயிருக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டாலும் உடனே வந்து சிவபெருமான் அருள் செய்வார். ஆனா நல்ல அடியாரா இருக்கணும். அதான் அந்த கோளும் நாளும் யாருக்கு ஒண்ணும் செய்யாது, நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவேன்னு தானே சொன்னாரு. ஒவ்வொரு பாட்டிலையும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரி நல்ல 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 அடியாருக்கு ஒண்ணும் செய்யாது. ஏமாத்துறவங்களுக்கு கண்டிப்பா அது தாக்கத்தான் செய்யும். தானூர் கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாளுவர் ஆணை நமது. அவங்களுக்கு தான் தானூர் கோளும் நாளும் ஒன்றும் செய்யாது. நமக்கு ஓரளவுக்காவது சாமிக்கு உண்மையா இருக்கும். முழு அன்பும் அவனுக்கு செலுத்துறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சிகள் பண்ணிட்டே. வேற ஒன்றும் இல்லை, எதை செஞ்சாலும் சிவபெருமான் நினைச்சு செய்ய வேண்டியது. அப்படியே அன்பு பெருக ஆரம்பிச்சோம். பெருமானே எல்லாம் உன் திருவருள். இப்போ ஒன்று எழுத போறீங்களா, எல்லாம் பெருமான் திருவருள். ஒரு செயலை செய்றீங்களா, எல்லாம் பெருமான் திருவருள். திருக்கோயில் போறீங்க, பெருமான் திருவருள் இன்னைக்கு கூட்டி வச்சிருக்கு. இன்னைக்கு திருக்கோயில் போறதுக்கு பெருமான் திருவருள் கூட்டி வச்சு. அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் சிவபெருமான் மேல அன்பு பெருகிட்டே. இல்லையா, இருக்கிற அன்பை குறைக்காமையாவது பார்த்துக்கணும் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு. அப்போ அதுக்கு அடியாறு நல்ல இலக்கணம் இருந்தால் தான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா டக்குன்னு நம்ம கீழே வந்துடும். அடியார் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் இருக்கிற அன்பை குறைக்காமையாவது பார்த்து கொள்ளலாம். குதிரையா கொண்டு குடநாடு அதன் செய் சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும். அது சுவாமி வந்து நேர்பட எல்லாமே சதுர்பட சாத்தாய் நேர்பட அருளி எல்லாமே நேர்பட வந்து மாணிக்காச பெருமானுக்காக வந்து என்ன பண்ணாரு, அந்த குதிரை சேவனாக வந்து அந்த தான் எழுந்தருளியும் வேளம்புத்தூர் விட்டேறி கோலம்பொழிவு காட்டிய கொள்கையும். இது என்ன சொல்றாரு அப்படின்னா, வேளம்புத்தூர்ல இந்த சாமி உக்கிரபாண்டியன் முருகப்பெருமான் உக்கிரபாண்டியனா வந்தார். அப்போ வந்து உனக்கு கடலரசனும் இந்திரனும் உனக்கு எதிரியாக இருப்பார்கள், ஆகையினாலே நீ வேல் வளை சென்று உன் கையில் கொடுக்கின்ற, நீ அவர்களை அழிப்பாயாக என்று சிவபெருமான் அவர்களுக்கு யாரு உக்கிரபாண்டியனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கொடுத்தாரு. சாமி முருகப்பெருமான் தெரியும் அவங்களுக்கு உக்கிரபாண்டியனாக வந்தார். அம்பாள் மீனாட்சி அம்மையாராக வந்தார்கள். சாமி வந்து சோமசுந்தர கடவுளாக சோமசுந்தர பாண்டியனாக வந்து மதுரையை 3 பேருமே ஆட்சி செஞ்சாங்க.
3 பேருமே ஆட்சி செஞ்ச ஒரே இடம் என்ன இடம்? மதுரையும் பாதி. அதான் அதான் என்ன அவ்வளவு புண்ணியமான நாடு இந்த மதுரை. மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் புண்ணிய நாடு. ரொம்ப புண்ணியம் செஞ்சேன். நம்மளாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். அதனாலதான் பாண்டிய நாட்டுல இருந்து வந்திருக்கோம். இந்த பாண்டிய நாடே பழம்பதி ஆகுது. இந்த பாண்டிய நாடே சிவலோகம் ஆகுன்னாரு சிவபெருமான். இப்ப நம்மளாம் சிவலோகத்துல உட்காந்து சாமியோட புராணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிவலோகம் தானே இது. யார் சொல்றா? மாணிக்காத்த பெருமான் சொல்றாரு. செப்பார்மலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமை தாளடைந்தார் நெஞ்சிருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களிலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலாய் அடுதுங்கான். அப்பேற்பட்ட சிவலோகத்துல நமக்கு சாமி அப்படி அந்த வேலு வலை சென்று இருக்கும்போது மேருமலைய அந்த இந்திரன் வந்து மணிமுடிய வலையை கொண்டு வீசினாராம். அது முடியை மட்டும் துண்டா எடுத்துருச்சான். அவன் கொண்டு அகந்தைக்கு இந்திரன் கொண்ட அகந்தைய வலையை கொண்டு வீசினதும் அது கிரீடத்தை தூக்கிடுச்சு. மேருமலை அகந்தையோட இருந்ததுனால அந்த வேலை விட்டாரு. வேலை விட்டு அந்த செண்டை கொண்டு ஒரு அடி அடிச்சாரு. அதனுடைய ஆணவம் ஒடிஞ்சிச்சு. அதைத்தான் நடத்துக்காரு. வேலமுத்து விட்டேர் அருளி. அந்த வேலை விட்டு அருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும். அதனாலே சுவாமி என்ன செஞ்சாரு? தன் கோலத்தை காட்டி இங்க வந்து அருளி அந்த இயல்பை இந்த இடத்துல சொல்றாரு. யாரு? மாணிக்கவாசக பெருமான். கீர்த்தி திரு அகவல். கீர்த்தி திரு அகவல்னா என்ன அர்த்தம்? திருவருள் புகழ்ச்சி. பெருமானுடைய திருவருள் புகழ்ச்சி என்பதுதான் கீர்த்தி. கீர்த்தினாலே புகழ்னு அர்த்தம். சாமி மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த சிவலிங்கம்லாம் சிறுசா இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த சிவ பூஜை பண்றவங்கலாம் சிறுசா தான் வச்சுக்கணும். சிறுசா இருக்க இருக்க உங்களுக்கு கீர்த்தி பெருசாகிக்கிட்டே இருக்கும். சில பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கட்டை விரலுக்குள்ளதான் சிவலிங்கம் இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய கட்டை விரலுக்குள்ளதான் சிவலிங்கம். மூர்த்தி சிரிச்சா இருந்தாலும் கீர்த்தி எப்படி இருக்கும்? அதனால இதுக்கு பேர் என்ன பேரு? திருவருள் புகழ்ச்சி என்ற பேர். இப்போ ஒரு 10 வரைக்கும் பார்த்தாச்சா? ஒரு 10 பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எடுத்துமே டக்குன்னு 10 வரைக்கும் சொன்னா அவங்களுக்கு உணர்வு இருக்காது. பல பாடல்கள்லாம் சொல்லி அதை உணர்வை ஊட்டினா தான் நமக்கு சாமி மேல ரொம்ப பக்தியும் அன்பு வரும். வெறும் இந்த 10 வரையும் மட்டும் வேகமா சொல்லிட்டோம்னா நமக்கு அந்த சாமி மேல கொண்ட அன்பு நமக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமா பல பாடல்கள்லாம் சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது தான் சிவபெருமான் மேல நம்ம முழுமையான அன்பு நமக்கு வெளிப்படும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த கீர்த்தி திரு அகவலை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் வரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றோம். வச்சுக்கணும். நாவேறு பாமனத்த பாதாரமே நினைந்து நாளாறு நாள் பகையான நாளாறு மாதமத்தில் நூலாய ஞான முக்தி நாள்தோறும் நான் உரைத்த நெறியாக நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடாச்சடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண்யனாவனை சொல் அருள்வாயே சேவேரும் ஈசுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மாலை வெட்டு தீராகு காகுரத்தி மணவாளா காவேரி நேர் வடக்கீழே வாவி பூமணத்த காவார் சுவாமி வெப்பின் முருகோனே கார்போலும் ஏணி பெற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே நீ வேறனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற. கைலாய பரம்பரை சிவஞான போதனை காட்டும் என்னை பயில்வாய் மிகண்டான் சிந்ததிக்கு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் மொழியில் திருவாவூர் திருவாள் நமச்சிவாய தேவன் தைலாதி மரபடியும் திருமரபு நீடொழி தனக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருந்ததற்கு வரமன் வகுத்த அருள்நெறியே போப்புடன் உயிரில் கடைபிடித்து உயவுதும் துரசை ஆதனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் இயங்கும் தன்னருள் செங்கோலட்சியம் சிவப்பிரகாச தேசிகன் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாதுவிக மலிவனம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க
குறைவில்லா தீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் அரகரம பார்வதி பதையே நாளுடைய சிவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஆரூரா தியாகேசர் திருச்சிற்றம்பலம்